பென்சியோ அவரை விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்திட வைக்க துணிந்து தனது பெல்ட்டைச் சுழற்றி நேரடியாக அவரது தலையில் தாக்கினாள். எதிர்பாராத விதமாக அந்த ஒரே அடி 2 ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருந்த நினைவுகளை தட்டி எழுப்பியது. நெற்றியில் வீங்கியிருந்த சிவப்பு தழும்பை தேய்த்து கொண்டார். சென்ஃபான் திடீரென்று சத்தமாகச் சிரிக்கத் தொடங்கினான். லுருவான் புருவத்தை நெரித்து, நீ யாரை மணந்திருக்கிறாய் என்று நினைக்கிறாய் என்று கோபமாக கேட்டாள். அவள் அவரை ஏதோ பைத்தியம் பிடித்தவர் போல பார்த்தாள். தயக்கமின்றி அவள் முன்னாலேயே விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்திட்டுவிட்டு 2 ஆண்டுகளாக அழைக்காத ஒரு எண்ணுக்கு திரும்பினான். மறுமுனையில் ஒரு இளம்பெண்ணின் பொறுமையற்ற குரல் ஒலித்தது. யார் இது? அவன் ஒரே ஒரு வார்த்தையில் பதிலளித்தான். நான் தான். அந்த வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து வந்ததும் மறுமுனையில் இருந்த பெண் வெடித்துச் சிதறினாள். நானா? உனக்கு என்ன பைத்தியமா? நீ யார் என்று எனக்கு எப்படி தெரியும்? அவன் ஒரு குளிர்ந்த சிரிப்பை உதிர்த்தான். அவனது குரல் பனிக்கட்டியாக இருந்தது. நான் உன்னை ரொம்பவே கெடுத்து வைத்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அல்லது நீ மிகவும் திமிர் பிடித்தவளாக மாறிவிட்டாயா? அந்த கோடு திடீரென்று அமைதியானது. ஒரு வினாடி கழித்து ஒரு உற்சாகமான பெண்ணின் குரல் அலறியது. ஷியா, அவன் சலிப்புடன் பதிலளித்தான். அவள் குரல் உடனே பரிதாபமாக மாறியது. நீ 2 முழு ஆண்டுகள் காணாமல் போய்விட்டாய். நீ ஏதோ ஒரு பேயுடன் ஓடிவிட்டாய் என்று நினைத்தேன். அவன் அவளை தடுத்தான். நான் எனது இருப்பிடத்தை உனக்கு அனுப்பியிருக்கிறேன். வந்து என்னை அழைத்துச் செல். மறுநாள் அதிகாலை வைரங்கள் பதிக்கப்பட்ட ஒரு பாகாணி கார் அவன் முன்னால் வந்து நின்றது. வெள்ளி நிற முடியைக் கொண்ட ஒரு அழகான பெண் அவன் மீது பாயும் எண்ணத்துடன் ஓடி வந்தாள். அதற்கு பதிலாக அவன் அவளை அலட்சியமாக தள்ளிவிட்டு நேரடியாக காருக்குள் ஏறினான். சுவி, அவள் கோபத்தில் காலை தரையில் உதைத்தாள். இதயமில்லாத மனிதனே, உனக்காக இங்கிலாந்திலிருந்து இவ்வளவு தூரம் பறந்து வந்தேன், இப்படித்தான் என்னை நடத்துகிறாயா? அவன் பதில் சொல்லக்கூட மெனக்கெடவில்லை. கடந்த 2 ஆண்டுகளாக மற்றவர்களின் கோபத்திற்கு அவன் ஒரு குத்துப்பையாக மட்டுமே இருந்தான். இப்போது தனது நினைவாற்றலை இழக்கச் செய்தவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. 2 நாட்களுக்குப் பிறகு லுருவான் பயண களைப்புடன் வில்லாவிற்கு திரும்பினாள். இத்தனை ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருந்த மனிதனை கண்டுபிடித்துவிட்டதாக அவள் நம்பியிருந்தாள். ஆனால் அது மீண்டும் ஒரு தோல்வியிலேயே முடிந்தது. அந்த நேரத்தில் ஒரு வேலைக்காரன் சென்ஃபான் ஏற்கனவே கையெழுத்திட்ட விவாகரத்து ஒப்பந்தத்தை அவளிடம் கொடுத்தான். தலைவர் லூ திரு சென் எதையும் எடுத்துக்கொள்ளாமல் கிளம்பிவிட்டார். லுருவான் ஏளனமாகச் சிரித்தாள். அவன் வெறும் கையுடன் சென்று விட்டானாம். அந்த மனிதன் பரிதாபத்தை பெறுவதற்காகவே இப்படி நடிக்கிறான். அவன் 2 நாட்களுக்கு மேல் பிழைக்க மாட்டான் என்றும் தெருவில் பசியால் இறந்துவிடுவான் என்றும் அவள் உறுதியாக நம்பினாள். அவள் உடனடியாக விவாகரத்து நடைமுறையை தொடர தனது உதவியாளருக்கு உத்தரவிட்டாள். அப்போது உதவியாளர் உள்ளே விரைந்து வந்தார். தலைவர் லியூ திரு சென் லுருவான் நெற்றியைச் சுருக்கினார். அவர் ஏற்கனவே திரும்பி வந்துவிட்டாரா? உதவியாளர் தலையை அசைத்து மறுத்தார். இல்லை, இங்கிலாந்தின் மிகப்பெரிய பணக்காரரின் மகளான சூ யுடுவுடன் அவர் ஹோட்டலுக்குள் நுழைந்ததும் வெளியே வந்ததும் புகைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இருவரும் இரவு முழுவதும் அங்கேயே தங்கியிருந்தனர். லியூவானின் முகம் உடனடியாக கருத்துப் போனது. தலைநகரின் மிக ஆடம்பரமான தனியார் கிளப்பில் ஒரு டசனுக்கும் அதிகமான அழகான இளம்பெண்கள் அவருக்கு முன்னால் வரிசையாக நின்றனர். அவருக்கு சலிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக சூ யு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். சிவப்பு ஒயின் கிளாஸைச் சுழற்றி சென்ஃபான் தன்னைச் சுற்றியுள்ள அழகான பெண்களை அமைதியாக பார்த்தார். அவர் திருப்தியுடன் தலையசைத்தார். இது உண்மையிலேயே தலைநகரின் சிறந்த பொழுதுபோக்கு கிளப். இங்குள்ள ஒவ்வொரு பெண்ணும் அற்புதமான அழகையும் கட்டுக்கோப்பான உடலமைப்பையும் கொண்டிருந்தனர். அவர்களில் யாரும் லியூருவானுக்கு குறைந்தவர்கள் அல்ல. தன் முதல் காதலுக்காக அவள் அவரை விவாகரத்து செய்ய முடியும் என்றால் அவர் ஏன் வெளியே சென்று மற்ற பெண்களின் துணையை அனுபவிக்க கூடாது? வாருங்கள், என்னுடன் மது அருந்துங்கள். இவ்வளவு அழகான நபர் தங்களுக்கு விருந்து அளிப்பதில் அந்த பெண்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அவர்கள் உடனடியாக அவருக்கு மேலும் ஒயின் ஊற்றி இன்னும் நெருக்கமாக அமர்ந்தனர். அழகானவரே, இதோ உங்களுக்காக ஒரு டோஸ்ட். இதற்கிடையில் மேல்மாடியில் உள்ள ஒரு விஐபி அறையில் லியூ ருவான் வாங் கெக்சினுடன் மது அருந்திக் கொண்டிருந்தார். பல சுற்றுகளுக்குப் பிறகு வாங் கெக்சின் திடீரென்று பெருமூச்சு விட்டார். தலைவர் லியூ, நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக அவரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை அவரை விட்டுவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. லியூ ருவான் 5 ஆண்டுகளாக அஞ்சி என்ற ஒருவரை தேடிக்கொண்டிருந்தார். அவர் டார்க் வெப்பில் $3 பில்லியன் வெகுமதியை கூட அறிவித்திருந்தார். இருப்பினும் இதுவரை எந்த ஒரு தடயமும் கிடைக்கவில்லை. வாங் கெக்சினுக்கு லியூருவானின் திறமை நன்றாக தெரியும். இத்தனை ஆண்டுகள் ஆகியும் அவளாலேயே அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அஞ்சி உயிருடன் இல்லை போலும். ஆனால் அந்த வார்த்தைகளை உரக்கச் சொல்ல அவர் பயந்தார். லியூருவான் அமைதியாக இருந்தார். அவர் தனது கிளாஸில் இருந்த மதுவை முழுவதுமாக குடித்தார். அவரது கண்கள் ஆழமான மற்றும் உயிரற்ற சதுப்பு நிலத்தைப் போல இருண்டிருந்தன. அவரது குணம் தெரிந்த வாங் கெக்சின் பேச்சை மாற்றினார். சரி, சென்ஃபான் உண்மையிலேயே உங்களை விவாகரத்து செய்ய ஒப்புக்கொண்டாரா? 2 ஆண்டுகளுக்கு முன்பு லியூருவான் சென்ஃபானின் உயிரை காப்பாற்றிய பிறகு என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். சென்ஃபான் அவளை வெறித்தனமாக காதலித்தார். ஒவ்வொரு நாளும் அவளைச் சுற்றியே வந்து தன் உயிரை கொடுத்தாவது அவளுக்கு செய்த உதவியை திருப்பித் தருவதாக கூறிக்கொண்டிருந்தார். பின்னர் அவளது குடும்பத்தினர் வற்புறுத்திய போது அவள் அவருடன் திருமணத்தை பதிவு செய்து கொண்டாள். அப்போதிருந்து அவளை மகிழ்ச்சியாக வைத்திருக்க சென்ஃபான் செய்யாத முயற்சிகளே இல்லை. அவர் மகிழ்ச்சியுடன் தன் இதயத்தையே அவளுக்கு கொடுத்திருப்பார். லியூருவானை அவ்வளவு ஆழமாக காதலித்த ஒரு மனிதன். அவர்
எப்படி இவ்வளவு எளிதாக விவாகரத்துக்கு ஒப்புக்கொண்டிருப்பார்? சென்ஃபான் சு யுடுவுடன் ஹோட்டலுக்குள் நுழைந்ததை நினைவு கூர்ந்த லியூ ருவானின் முகம் இருண்டது. திடீரென்று பொறுங்கள். வான்ஷின் ஆச்சரியத்துடன் கீழே சுட்டிக்காட்டினார். அந்த வெள்ளை சட்டை அணிந்திருப்பவன் சென்ஃபான் போல இல்லையா? அவள் தன் கண்களை தேய்த்தாள். இல்லை, சென்ஃபான் இவ்வளவு அழகாக இருக்க வாய்ப்பில்லை. லியோ ரூவான் கண்களைச் சுருக்கி கீழே பார்த்தாள். முதல் தளத்தில் இருந்த வேபி லவுஞ்சில் ஒரு டசனுக்கும் அதிகமான அழகான பெண்கள் வெள்ளை நிற சட்டை அணிந்த ஒரு அழகான மனிதனை சூழ்ந்திருந்தனர். அவன் சோபாவில் சாதாரணமாக சாய்ந்திருந்தான். ஒரு நீண்ட கால் காபி மேசையின் மீது இருந்தது. அவன் மெதுவாக ரெட்போயின் கண்ணாடியை சுழற்றினான். ஒரு அழகான பெண் அவனுக்கு மீண்டும் மது ஊற்றினாள். அவன் தனது தாடையை சற்று உயர்த்தி அனைவரையும் மயக்கும் ஒரு வசீகரமான புன்னகையை அவளை பார்த்து வீசினான். லுருவான் அவனை பார்த்த அந்த நொடியில் அவளது இதயம் ஒரு கணம் நின்றது. கடவுளே, அது உண்மையிலேயே சென்ஃபான் தான். பலமுறை உறுதிப்படுத்திய பிறகு வாங் கெக்சினின் கண்கள் வெளியே வருவது போல் விரிந்தன. இத்தனை மாடல்களை அவன் வேலைக்கு அமர்த்தியுள்ளானா? அவனுடைய ஆசை நம்ப முடியாதது. லியூ ரூவான் அவனை உற்று பார்த்தாள். அவளது கண்கள் பனியை விட குளிர்ச்சியாக மாறின. சு யுடுவுடன் ஹோட்டலுக்குள் செல்வது ஒருபுறம் இருக்க, இப்போது அவன் வெளிப்படையாகவே ஒரு உயர்தர கிளப்பிற்கு வந்து பெண்களுடன் உல்லாசமாக இருக்கிறான். சென்ஃபான் மகிழ்ச்சியாக இருக்கும்போது திடீரென்று தன் மீது ஒரு கூர்மையான பார்வை விழுவதை உணர்ந்தான். திரும்பி பார்த்தபோது தனக்கு தெரிந்த ஒரு உருவம் தன்னை நோக்கி வருவதை கண்டான். அவனது இதழ்களில் ஒரு கேலியான புன்னகை தோன்றியது. லியோ ரூவான் கூட்டத்தை தள்ளிக்கொண்டு அவனுக்கு முன்னால் வந்து நின்றாள். விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்திட்டவுடனேயே வெளியே இப்படி ஊர் சுற்றுகிறாயா? சென்ஃபான், நீ அவ்வளவு விரக்தியில் இருந்தாயா? அவன் சோபாவில் வசதியாக சாய்ந்து கொண்டு சிரித்தான். வாழ்க்கை குறுகியது. நிச்சயமாக நான் அதை அனுபவிக்கப் போகிறேன். அவனுக்கு மேல் நின்ற லியூ ரூவானின் முகம் இருண்டது. அவளுக்கு பின்னால் வாங் கெக்சின் முணுமுணுத்தார். கைவிடப்பட்டதால் அவன் பைத்தியமாகிவிட்டானா? சென்ஃபான் தனது இருபுறமும் இருந்த பெண்களை அணைத்துக் கொண்டான். அவனது புன்னகை இன்னும் வசீகரமானது. தலைவர் வாங், நீங்கள் வேடிக்கையாக பேசுகிறீர்கள். அழகான பெண்கள், இனிய மது, நீண்ட கால்கள். இதில் பிடிக்காதது என்ன? ஒரு அழுகிய பெண்ணுக்காக நான் ஏன் முழுக்காட்டை இழக்க வேண்டும்? வாங் கெக்சின் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தார். அவன் உண்மையிலேயே லியூ ரூவானை ஒரு அழுகிய பெண் என்று அழைத்துவிட்டான். இது உண்மையிலேயே அவளுக்கு தெரிந்த அந்த சென்ஃபான் தானா? லியூ ரூவான் இருபுறமும் பெண்களை அணைத்திருந்த அவனை முறைத்து பார்த்தாள். அவளது வெளிப்பாடு எப்போதும் இல்லாததை விட மோசமானது. தனக்கு முன்னால் இருந்த அந்த மனிதன் இவ்வளவு ஆணவம், வசீகரம் மற்றும் அச்சமற்ற தன்மையுடன் முன்பு அமைதியாக எல்லாவற்றையும் பொறுத்துக்கொண்ட கோழைத்தனமான பயனற்ற கணவனைப் போலவே இல்லை. எனவே தலைவர் லூ, நான் சொல்வது தவறு என்று நினைக்கிறீர்களா? அவன் நேரடியாக அவளது கண்களை பார்த்து பேசினான். அவனது பார்வையில் ஒரு தூண்டுதல் தெரிந்தது. அருகில் நின்ற மற்ற அழகான பெண்களை பார்த்தபோது அவன் விளையாட்டுத்தனமாக ஒரு விரலை அசைத்தான். நீங்களெல்லாம் ஏன் இவ்வளவு தள்ளி நின்று கொண்டிருக்கிறீர்கள்? வாருங்கள், எனக்கு இன்னொரு பானத்தை ஊற்றுங்கள். லியூ ரூவான் அவர்களை கூர்மையாக பார்த்ததும் அந்த பெண்கள் நெருங்க அஞ்சினர். வெளியேறுங்கள். அப்பெண்கள் பயத்தில் நடுங்கிப் போயினர். அவர்கள் உடனடியாக அங்கிருந்து ஓடினர். லூ ரூவான் யார் என்பது தலைநகரில் அனைவருக்கும் தெரியும். நரகத்தின் ராணி என்று அழைப்பார்கள். அவளது வழிமுறைகள் மிகவும் கொடூரமானவை. அவளை எதிர்ப்பவர்கள் யாரும் நன்றாக இருந்ததில்லை. அவளை வம்புக்கு இழுக்க யாரும் துணியமாட்டார்கள். லூ ரூவான், நீ மற்றவர்களின் மகிழ்ச்சியை கெடுக்கிறாய். அவள் தன் கைகளை இறுக்கிக் கொண்டாள். அவள் நெற்றியில் நரம்புகள் புடைத்தன. சென்ஃபான், நமக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து ஆகவில்லை. ஒரு மாத கால கட்டாய காத்திருப்பு காலம் இன்னும் இருக்கிறது. அதாவது அடுத்த மாதம் வரை விவாகரத்து முடிவுக்கு வராது. அவன் மென்மையாகச் சிரித்தான். லூ ரூவான், மீண்டும் இணைய நினைக்காதே. ஒருவேளை நீ நினைத்தாலும் நான் ஒப்புக்கொள்வேனா என்று பார். அவள் ஏளனமாக பதிலளித்தாள். நீ தேவையில்லாமல் கற்பனை செய்கிறாய். அவன் தனக்கு மதுவை ஊற்றிக்கொண்டு அவளை குளிராக பார்த்தான். நல்லது, இப்படித்தான் இருக்க வேண்டும். தனக்கு முன்னால் இருந்த திமிரும் கவர்ச்சியும் கொண்ட அந்த மனிதனை லியூ ரூவான் பார்த்தாள். என்ன நடந்தது என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 2 நாட்களுக்கு முன்புதான் விவாகரத்து செய்ய வேண்டாம் என்று கெஞ்சினான். இப்போது அவன் முற்றிலும் வேறொரு மனிதனாக தெரிந்தான். சுயுவுடன் உனக்கு என்ன உறவு? அவன் புருவத்தை உயர்த்தினான். உன்னை போன்ற முன்னாள் மனைவியிடம் என் தனிப்பட்ட வாழ்க்கையைப் பற்றி விளக்கத் தேவையில்லை. முன்னாள் மனைவியா? ஆச்சரியமும் வேதனையும் கலந்த குரல் இடையில் குறுக்கிட்டது. சுயு அருகில் நின்று கொண்டு லூ ரூவானை நேரடியாகச் சுட்டிக்காட்டினாள். சியாவோ, நீ ரகசியமாக இந்த காட்டுமிராண்டி பெண்ணை திருமணம் செய்திருக்கிறாயா? மறுநொடியே லியூ ரூவானின் கண்கள் கொலைவெறியுடன் மின்னின. சுற்றிலும் இருந்த வெப்பநிலை குறைந்தது போல இருந்தது. சென்ஃபான் சுயுவிடம் எச்சரிக்கையான பார்வையை வீசினான். அவள் உடனடியாக தன் வாயை பொத்திக்கொண்டு அமைதியானாள். லூ ரூவான் குளிர்ச்சியான குரலில், பேசத் தகுதி இல்லையென்றால் வாயை மூடிக்கொள் என்றாள். சென்ஃபான் அவளை கண்டுகொள்ளவே இல்லை. அவன் சுயுவை நோக்கினான். நாம் வேறு இடத்திற்குச் சென்று மகிழ்ச்சியை தொடரலாம். சுயு உடனடியாக பணிவாகச் சிரித்தாள். இதைவிடச் சிறந்த ஒரு கிளப் எனக்கு தெரியும். அங்கு உலகம் முழுவதிலிருந்தும் பெண்கள் வருவார்கள். அவன் செல்வதை பார்த்து கொண்டிருந்தாள் லியூ ரூவான். திடீரென்று அவள் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. இங்கிலாந்தின் பணக்காரரின் மகளான சுயுவை சென்ஃபானுக்கு எப்படி தெரியும்?
அவர்களின் பழக்கத்தை பார்த்தால் அவர்கள் மிகவும் நெருக்கமாக தெரிந்தார்கள். தனது நினைவாற்றலை இழந்த அந்த 2 ஆண்டுகளில் சென்ஃபான் அவளது வில்லாவிலேயே தங்கியிருந்தான். அவன் வேலைக்குச் சென்றதில்லை. அவன் எங்கும் சென்றதில்லை. அந்த காலத்தில் சூ யுடு போன்ற ஒருவரை அவர் சந்தித்திருக்க வாய்ப்பே இல்லை. லியூரியானின் கண்களில் ஒரு மின்னல் வெட்டியது. அவரது நினைவாற்றல் இழக்கும் முன்னரே அவர்கள் ஒருவரை ஒருவர் அறிந்திருப்பார்களா? வாங்ஷின், சூ யுடுவை பற்றி நீ முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சென்ஃபுனுடனான அவளது உறவை பற்றி எனக்கு எல்லாம் தெரிய வேண்டும். சிறிய இடைவெளிக்குப் பிறகு அவர் சேர்த்து கொண்டார். மற்றும் சென்ஃபுனின் அடையாளத்தையும் விசாரி. வாங்ஷின் தலையசைத்துவிட்டு அவரை கிண்டல் செய்தார். தலைவர் லூ, திடீரென்று ஏதோ நீங்கள்தான் கைவிடப்பட்டது போல எனக்கு ஏன் தோன்றுகிறது? சூ யுடு லியூரியானுடனான அவரது உறவை பற்றி தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். இன்னும் பொறுக்க முடியாமல் சென்ஃபுன் இறுதியாக சாதாரணமாக விளக்கினார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவள் என் உயிரை காப்பாற்றினாள். அந்த கடனை தீர்க்கவே நான் அவளை திருமணம் செய்தேன். இப்போது அவளுக்கு பிடித்தமான மனிதனை அவள் கண்டுபிடித்துவிட்டாள். எனவே நாங்கள் விவாகரத்து செய்தோம். சூ யுடு அவரை நம்ப முடியாதபடி பார்த்தாள். என்ன, அவள் உன் உயிரை காப்பாற்றினாளா? நீ எப்போதும் மற்றவர்களை காப்பாற்றுபவனாகவே இருந்திருக்கிறாய். எப்போது உன்னை யாராவது காப்பாற்றினார்கள்? அவர் தலையசைத்தார். என்னை தீர்த்துக்கட்ட யாரோ சியாவோ ஷா அமைப்பின் கொலையாளிகளை ஏவினார்கள். சூ யுடுவின் முகம் உடனடியாக மாறியது. சியாவோ ஷா கிழக்கு ஆசியாவின் மிகவும் மோசமான கொலையாளி அமைப்புகளில் ஒன்று. அவர்களின் வழிமுறைகள் கொடூரமானவை மற்றும் பயமற்றவை. அவர்கள் பணத்திற்காக எதையும் செய்யும், சொந்த உயிர் பற்றியும் கவலைப்படாத கொலையாளிகள். விலை அதிகமாக இருந்தால் அவர்கள் செய்யாத காரியம் எதுவும் இல்லை. அவரது சிந்தனை 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெப்பமண்டல மழைக்காட்டில் நடந்த சம்பவத்திற்கு திரும்பியது. அவரது கண்களில் ஒரு இருண்ட மின்னல் மின்னியது. சியாவோ ஷாவை ஏவி அவனை கொல்ல முயன்றது யார்? சூ யுடு கேட்டாள். இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று கண்டறிந்தாயா? அவர் தலையை அசைத்தார். எனக்கு நினைவுகள் திரும்பி 2 நாட்கள் தான் ஆகிறது. எனக்கு விசாரிப்பதற்கே நேரம் கிடைக்கவில்லை. சூ யுடுவின் முகம் தீவிரமானது. எனக்கு 2 நாட்கள் கொடு, நான் இதை பற்றி விசாரிக்கிறேன். பிறகு திடீரென்று அவளுக்கு ஏதோ ஒன்று நினைவுக்கு வந்தது. ஆமாம், சரி, உன்னை பிடிப்பதற்காக டார்க் வெப்பில் ஒரு பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வெகுமதி ஏற்கனவே 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது. அவர் புருவத்தை உயர்த்தினார். 3 பில்லியன் டாலரா? என்னை தீர்த்துக்கட்ட அவ்வளவு தாராளமாக இருப்பது யார்? சூ யுடு சிறிது நேரம் யோசித்தாள். அவர்கள் உன்னை கொல்ல நினைப்பது போல தெரியவில்லை. அவர்கள் உன்னை உயிருடன் பிடிக்க விரும்புகிறார்கள் என்று நினைக்கிறேன். அவ்வளவு பணம் கொடுக்க துணியும் எவரும் தங்கள் உயிரை காப்பாற்ற உன்னை தேடுகிறார்கள் என்று அர்த்தம். அவர் அதை அலட்சியமாக தள்ளினார். அதை விட்டுவிடு. டார்க் வெப்பில் என்னை பற்றிய எண்ணற்ற பதிவுகள் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. அந்த வேலைகளை ஏற்க யாரும் பெரும்பாலும் துணிவதில்லை. ஹோட்டலுக்கு திரும்பியதும் அவர் குளித்துவிட்டு உறங்க தயாரானார். திடீரென்று அவருக்கு ஒரு முக்கியமான விஷயம் நினைவுக்கு வந்தது. அவருடைய ஜேட் பதக்கம் இன்னும் லியூரியானிடமே இருந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் திருமணம் செய்து கொண்டபோது அவர் அவளுக்கு அந்த ஜேட் பதக்கத்தை திருமண பரிசாக கொடுத்திருந்தார். அப்போது அது எவ்வளவு முக்கியமானது என்பது அவருக்கு தெரியவில்லை. இப்போது அவரது நினைவுகள் திரும்பிய நிலையில் அவர் மிகவும் வருத்தப்பட்டார். அவ்வளவு முக்கியமான ஒன்றை சாதாரணமாக கொடுத்திருக்க கூடாது. அந்த ஜேட் பதக்கம் இல்லாமல் பல விஷயங்கள் மிகவும் கடினமாகிவிடும். எப்படியாவது அதை அவர் திரும்ப பெற வேண்டும். மறுநாள் அதிகாலை வாங் கெக்சின் லியூ கார்ப்பரேஷனுக்கு வந்தார். தலைவர் லியூ, சென்ஃபான் பற்றி நான் விசாரித்த தகவல்கள் இதோ. லியூ ரூவான் கோப்பை திறந்தார். அதில் சில வரிகள் மட்டுமே இருந்தன. அவ்வளவுதான். வாங் கெக்சின் இயலாமையுடன் பெருமூச்சு விட்டார். யாரோ சென்ஃபானின் தகவல்களை ரகசியமாக வைத்துள்ளனர் என்று தோன்றுகிறது. அவரது அடிப்படை அடையாளத்தை தவிர மற்றவை எதையும் அணுக முடியவில்லை. லியூ ரூவான் நெற்றியைச் சுருக்கினார். இது அவரது எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டது. ஒரு சாதாரண மனிதருக்கு இது போன்ற பாதுகாப்பு இருக்க வாய்ப்பில்லை. அவர் அந்த கோப்பை உற்று நோக்கினார். அவரது கருமையான கண்களில் ஒரு குளிர்ந்த பார்வை மின்னியது. அப்போது ஜாங் வான் கதவை தட்டினார். தலைவர் லியூ, திரு சென் வந்திருக்கிறார். அவர் பேசி முடிக்கும் முன்பே யாரோ அவரை பிடித்து மெதுவாக ஓரங்கட்டினார்கள். அடுத்த நொடியே சென்ஃபான் நம்பிக்கையுடன் அலுவலகத்திற்குள் நுழைந்தார். அவரை பார்த்ததும் லியூ ரூவானின் கண்களில் ஆச்சரியம் மின்னியது. இன்று அவர் கருப்பு நிற கோட் அணிந்திருந்தார். உயரமாக, கம்பீரமாக, ஒரு பைன் மரம் போல நேராக நின்றிருந்தார். அவரது அழகான முகம் ஒரு தவிர்க்க முடியாத கவர்ச்சியை கொண்டிருந்தது. சென்ஃபான் முந்தைய இரவு கிளப்பில் நடந்ததை நினைவு கூர்ந்தார். அவரை பொருட்படுத்தாமல் அவர் நேராக லியூ ரூவானிடம் சென்றார். என் ஜேட் பதக்கத்தை திருப்பித்தா. லியூ ரூவான் அவரை உற்று நோக்கினார். இப்போது அவரது தோரணை முற்றிலும் மாறுபட்டிருந்தது. என்ன ஜேட் பதக்கம்? அவர் மெலிதாகச் சிரித்தார். அப்போது நீ மறந்துவிட்டாய் என்று எனக்கு தெரியும். அவர் அந்த பதக்கத்தை கொடுத்தபோது அவள் அதை பார்க்கக்கூட இல்லை. சாதாரணமாக மேஜை மீது தூக்கி எறிந்தாள். நாம் திருமணம் செய்து கொண்டபோது நான் உனக்கு ஒரு ஜேட் பதக்கத்தை கொடுத்தேன். லியூ ரூவான் கவனமாக யோசித்தார். அவருக்கு மங்கலாக நினைவிருந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவள் அவரை மீட்டபோது அவர் கழுத்தில் அந்த பதக்கத்தை அணிந்திருந்தார். அதில் அவரது பெயர் செதுக்கப்பட்டிருந்தது. நாட்காலியில் சாய்ந்து அமர்ந்து அவர் அமைதியாக அவரை பார்த்தார். அந்த பதக்கத்தை திரும்ப பெறவே இவ்வளவு தூரம் வந்தாயா? அவர் கைகளை கட்டிக்கொண்டார். வேறென்ன, லியூ ரூவான்? நான் உன்னிடம் மீண்டும் சேர கெஞ்ச வந்தேன் என்று நினைக்காதே.
அவளது முகம் மாறியது. அப்படி இல்லை என்றால் சரி. அவர் தனது கையை நீட்டினார். பதக்கத்தை கொடு. உன்னுடன் வீண் விவாதம் செய்ய எனக்கு விருப்பமில்லை. அவர் அலட்சியமாக அவரை பார்த்தார். நான் அதை தூக்கி எறிந்துவிட்டேன். அவர் அதிர்ந்து நின்றார். அவள் உண்மையில் அவனது ஜேட் பதக்கத்தை எறிந்துவிட்டாள். எந்த உணர்ச்சியும் இல்லாமல் லூருவான் பதிலளித்தார். நீ எனக்கு ஏதாவது கொடுத்தால் அதை நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அர்த்தமா? பாங் சென்ஃபான் மேசையின் மீது தனது கையை ஓங்கி அறைந்தார். கோபத்தில் அவரது முகம் வெளுத்துப் போனது. இரட்டை மேற்கோள்குறி. லியூருவான், அதை எங்கே எறிந்தாய்? அவள் எவ்வித உணர்ச்சியும் இன்றி இருந்தாள். எனக்கு மறந்துவிட்டது. அவரது கைகள் இறுக்கமாக மூடிக்கொண்டன. அவரது கண்கள் சிவந்து போயின. அவரது ஆழத்திலிருந்து ஒரு பெரும் கொலைவெறி எழுந்தது. லியூருவான் உடனடியாக அவரது கண்களில் இருந்த கொலைவெறியை கவனித்தார். பயத்திற்கு பதிலாக அது அவருக்கு விசித்திரமான சுவாரஸ்யமாக தெரிந்தது. 2 வருட திருமண வாழ்க்கையில் அவர் உண்மையாக கோபமடைவதை அவள் பார்ப்பது இதுவே முதல் முறை. இருவரும் ஒருவரையொருவர் அப்படியே பார்த்துக் கொண்டனர். நீண்ட அமைதிக்குப் பிறகு சென்ஃபான் திடீரென்று சிரித்தார். லியூருவான், நான் உனக்கு 10 நாட்கள் தருகிறேன். அந்த ஜேட் பதக்கத்தை நீ மீட்கவில்லை என்றால் நான் விவாகரத்தை ரத்து செய்வேன். 1 மாத கால அவகாசத்தில் இரு தரப்பிலும் எவராவது ஒருவர் விவாகரத்தை மறுத்தால் விண்ணப்பத்தை எப்போது வேண்டுமானாலும் ரத்து செய்யலாம். லியூருவான் உறைந்து போனாள். அவளது முகம் உடனடியாக கருத்தது. அவளுக்கு அது தெரியும். அவர் இவ்வளவு எளிதாக விவாகரத்திற்கு சம்மதித்திருக்க முடியாது. அந்த ஜேட் பதக்கம், அவர் ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்ட ஒரு சாக்குப்போக்காகத்தான் அது இருக்க முடியும். எவ்வளவு தந்திரமான மனிதன். சென்ஃபான் கைகளை கட்டிக்கொண்டார். அவரது புன்னகை மேலும் பிரகாசமானது. நான் உன்னை விவாகரத்து செய்ய மறுக்கும் வரை நீ உண்மையாக நேசிக்கும் நபர் எப்போதும் மற்றவராகவே இருப்பார். நீ அவனை அவ்வளவு நேசிக்கிறாய். அவனை எப்போதும் உன் ரகசிய காதலனாகவே வைத்திருப்பதை உன்னால் தாங்க முடியுமா? லியூருவான் அவரை தணிந்த கண்களுடன் பார்த்தாள். சென்ஃபான், கவனமாக கேள். இந்த திருமணத்தை நான் நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வருவேன். அவர் ஏளனமாகச் சிரித்தார். அப்படியானால் சீக்கிரம் என் பதக்கத்தை கண்டுபிடி. உன்னால் முடியாவிட்டால் நான் முழு லூ நிறுவனத்தையும் அழித்து விடுவேன். நான் உனக்கு தரும் ஒரே வாய்ப்பு இதுதான். அந்த வார்த்தைகளை விட்டுவிட்டு அவர் அவளை கடைசியாக ஒரு எச்சரிக்கை பார்வையுடன் பார்த்துவிட்டு திரும்பிச் சென்றார். அவர் வெளியே வந்தபோது ஆடம்பரமாக உடை அணிந்த ஒரு இளைஞன் அவரை நோக்கி வருவதைக் கண்டார். ஜியாவோ ஜிப்பா லூருவானின் அலுவலகத்திலிருந்து அவர் வெளியே வருவதைக் கண்டு திகைத்து நின்றான். பிறகு அவன் சென்ஃபானை சுட்டிக்காட்டி, சென்ஃபான், நீ இங்கே என்ன செய்கிறாய்? என்று கத்தினான். சென்ஃபான் புருவத்தை உயர்த்தினார். ஜியாவோ ஜிப்பா ஜியாவோ குடும்பத்தின் வாரிசு, லியூருவானின் பல ரசிகர்களில் ஒருவன். சென்ஃபான் லியூருவானை திருமணம் செய்ததிலிருந்து இவன் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்தான். சென்ஃபான் குளிர்ச்சியாக பதிலளித்தார். உனக்கு என்ன வந்தது? அப்போது லியூருவானை பிரிப்படுத்த அவர் தன் கோபத்தை கட்டுப்படுத்தியிருந்தார். அவர் ஒரு கனிவான கணவனாக இருக்க தன்னால் இயன்றவரை முயற்சித்தார். ஷியாவோஜிப்பா தன்னை வம்புக்கு இழுக்கும் போதெல்லாம் அவர் அதை பொறுத்துக் கொண்டார். பிரச்சினையை தவிர்க்க முடிந்தால் அவர் அதைச் செய்தார். ஆனால் இப்போது யாரையும் சகித்துக் கொள்ளும் எண்ணம் அவருக்கு இல்லை. தன்னிடமிருந்து இப்படி ஒரு பதிலை ஷியாவோஜிப்பா எதிர்பார்க்கவில்லை. கோபத்தில் அவன் முகம் சுருங்கியது. லூ உன்னை எப்போதோ விவாகரத்து செய்துவிட்டார். பின் ஏன் இன்னும் வெட்கமே இல்லாமல் அவரை ஒட்டிக் கொண்டிருக்கிறாய்? அவரை கவர்வதற்காக இப்படி வேஷம் போடுகிறாயா? சென்ஃபான் விகாரமாகச் சிரித்தார். இளம் மாஸ்டர் ஷியாவோ, லியூ ருவானுக்கும் எனக்கும் இன்னும் முறையாக விவாகரத்து ஆகவில்லை. சட்டப்படி நாங்கள் இன்னும் கணவன் மனைவிதான். ஷியாவோஜிப்பா அவரை ஏளனமாகச் சுட்டிக்காட்டினான். அதனால் என்ன? லூ விரும்புவது உன்னை இல்லையே? சென்ஃபான் கண்களைச் சுருக்கினார். அவர் என்னை விரும்புகிறாரா என்பது முக்கியமல்ல. நான் விவாகரத்துக்கு ஒப்புக்கொள்ளாத வரை நான் இன்னும் லூவின் கணவர் என்பதுதான் முக்கியம். ஷியாவோஜிப்பா ஆத்திரமடைந்தான். சென்ஃபானின் முகத்தை உடைக்க வேண்டும் என்று நினைத்தான். உன்னை போன்றவர்களை நான் நிறைய பார்த்திருக்கிறேன். பணத்திற்காகத்தான் நீ விவாகரத்து செய்ய மறுக்கிறாய். பேசிக்கொண்டே அவன் 1 மில்லியன் யுவான் காசோலையை எடுத்து சென்ஃபான் மீது வீசினான். இதோ 1 மில்லியன் யுவான். இதை எடுத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையிலிருந்து தொலைந்து போ. சென்ஃபான் கண்களைச் சுருக்கி நிதானமாக குனிந்து அந்த காசோலையை எடுத்தார். அப்படியானால் நான் அவரிடமிருந்து சரியாக 1 மணி நேரம் விலகி இருக்கிறேன். ஷியாவோஜிப்பா அதிர்ச்சியில் உறைந்தான். 1 மணி நேரம் என்றால் என்ன அர்த்தம்? நீ எப்போதும் அவர் வாழ்க்கையை விட்டு மறைய வேண்டும் என்றுதான் சொன்னேன். உனக்கு பைத்தியமா? 1 மில்லியன் யுவான் உனக்கு போதாதா? சென்ஃபான் நாக்கை கிளப்பினார். இளம் மாஸ்டர் ஷியாவோ, 1 மில்லியன் யுவானை வைத்துக்கொண்டு இப்படி அலட்டுகிறாயா? அந்த காசோலை ஒரு பிளேடு போல சீறிப்பாய்ந்தது. அது ஷியாவோஜிப்பாவின் முகத்தில் கீறி இரத்தத்தை வரவழைத்தது. ஷியாவோஜிப்பா தன் முகத்தை பிடித்துக் கொண்டான். கீழே பார்த்தபோது அவன் கைகள் இரத்தமாக இருந்தது. என் முகம். சென்ஃபான், என் முகத்தை நாசம் செய்ய உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்னை கொன்றுவிடுவேன். சென்ஃபான் கண்களைச் சுருக்கினார். நீயா என்னை கொல்வது? அவர் உடல் முழுவதும் ஒருவித ஆதிக்க உணர்வு வெளிப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு பயிற்சி பெற்ற கொலையாளிகளே என்னை கொல்ல முடியவில்லை. நீ எம்மாத்திரம்? சாகடி, நீ ஒரு குப்பை. கோபத்தில் ஷியாவோஜிப்பா கர்ஜித்து தன் முழு பலத்துடன் குத்தினான்.
அவன் கை சென்ஃபானை தொடுவதற்கு முன்பே அவர் அதை எளிதாக பிடித்துக் கொண்டார். கிராக்! அந்த ஹாலில் ஒரு எலும்பு முறியும் சத்தம் கேட்டது. ஷியாவோஜிப்பா பன்றியைப் போல அலறினான். பலத்த சத்தத்துடன் அவன் முழங்காலிட்டு கீழே விழுந்தான். அவன் வலது கை பின்னால் முறுக்கப்பட்டு எலும்பு முறிந்தது. ஆ, என் கை! வலியடிக்கிறது. சென்ஃபான் அவரை ஏளனமாக பார்த்தார். நல்ல பாடத்தை கற்றுக்கொள். அடுத்த முறை வெறும் கையை மட்டும் உடைக்க மாட்டேன். அப்போது பின்னாலிருந்து ஒரு குளிர்ச்சியான பெண் குரல் கேட்டது. சென்ஃபான், நீ என்ன செய்கிறாய்? ஷியாஜிப்பா லியூ ரூவானை பார்த்தபோது தன் மீட்பரை கண்டது போல உணர்ந்தான். தலைவர் லியூ, சென்ஃபான் என்னை கொல்ல பார்க்கிறான். சென்ஃபான் கைகளை தட்டிக்கொண்டு சாதாரணமாக திரும்பினான். அவன் சொன்னான், உனக்கு தெரியவில்லையா, நான் குப்பையை அகற்றுகிறேன். லியூ ரூவான் அவனை பொருட்படுத்தவில்லை. அவள் உடனே ஷியாஜிபாவை மருத்துவமனைக்கு அனுப்ப உத்தரவிட்டாள். பிறகு சென்ஃபானை பார்த்து மருத்துவமனைக்கு சென்று அவனிடம் மன்னிப்பு கேள் என்று கட்டளையிட்டாள். ஷியாவ் குடும்பமும் லியூ குடும்பமும் நீண்டகாலமாக நெருங்கிய உறவை கொண்டிருந்தன. அவர்கள் முக்கியமான வணிக கூட்டாளி இருந்தனர். ஷியாஜிப்பா அந்த குடும்பத்தின் ஒரே மகன், சிறு வயதிலிருந்தே செல்லமாக வளர்க்கப்பட்டவன். இப்போது சென்ஃபான் அவனை தாக்கிவிட்டதால் ஷியாவ் குடும்பம் இதை சும்மா விடாது. சென்ஃபான் லியூ ரூவானை ஒரு முட்டாள் போல பார்த்தான். அதற்கு அவன் தகுதியானவன் தான். அப்படிச் சொல்லிவிட்டு அவன் திரும்பி நடந்தான். அங்கே நில்! லியூ ரூவான் விரைந்து வந்து அவன் கையை பிடித்துக் கொண்டாள். அவன் கண்களில் லேசான எரிச்சல் தெரிந்தது. அவன் மேஜையில் இருந்த காபி கோப்பையை எடுத்து லியூ ரூவானின் முகத்தில் ஊற்றினான். உன் கையை தள்ளிவை. நான் இன்னும் அந்த பழைய சென்ஃபான் என்று நினைத்தாயா? நீ சொல்வதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கும் முட்டாள் என்று நினைத்தாயா? அருகில் நின்றிருந்த ஜாங் வான் அதிர்ச்சியில் உறைந்தாள். அவன் தலைவர் லியூ மீது காபியை ஊற்றிவிட்டான். அவனுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதா? வாங் கெச்சின் அதிர்ச்சியில் கீழே விழப்போனாள். அவள் திசுக்களுடன் விரைந்து வந்தாள். தலைவர் லியூ, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? லியூ ரூவான் முகத்திலிருந்த காபியை துடைத்தாள். அவள் உடல் முழுவதும் ஒரு கடுமையான ஆக்ரோஷம் பரவியது. அந்த அயோக்கியன்! தனது 26 வருட வாழ்க்கையில் தன் முகத்தில் காபியை ஊற்ற யாராவது துணிவார்களா? சென்ஃபான், நீ சாகத் துடிக்கிறாயா? உனக்குச் சாக வேண்டுமென்றால் நான் அதைச் செய்து வைக்கிறேன். அவன் அலட்சியமாகச் சிரித்தான். லியூ ரூவானின் மிரட்டலுக்கு நடுவிலும் அவன் கண்களில் சிறு பயம் கூட இல்லை. செய், பார்க்கலாம், உன்னால் என்னை என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம். லியூ ரூவானின் அழகான முகம் கோபத்தால் சிவந்தது. சூயுடு உனக்கு ஆதரவாக இருக்கிறாள் என்பதற்காக உன்னை தொடமாட்டேன் என்று நினைக்காதே. சென்ஃபான் புருவத்தை உயர்த்தினான். நான் தான் எப்போதும் சூயுடுவை பாதுகாத்து வருகிறேன். எப்போது இருந்து நிலைமை மாறியது? எனக்கு ஆதரவாக யாராவது இருந்தால் உனக்கென்ன? உனக்கு பொறாமையா? லியூ ரூவான் உறைந்து போனாள். அவள் அவனை நேசிக்கவில்லை, பிறகு எப்படி பொறாமைப்பட முடியும்? இருந்தாலும் அவளுக்குள் ஒரு விவரிக்க முடியாத எரிச்சல் இருந்தது. சென்ஃபான், நீ என் முன்னால் பந்தா செய்ய முயற்சித்தால் அந்த எண்ணத்தை விட்டுவிடுவது நல்லது. அவன் கண்களை உருட்டினான். பந்தாவா? என் கண்ணில் மண்ணை தூவாதே. என்ன, நீ உன்னை சீனன் என்று நினைக்கிறாயா? யுவான், எல்லாரும் உன்னை நேசிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். லியூ ரூவானின் முகம் அவன் செல்வதை பார்த்தபோது இருண்டது. வாங் கெச்சின் அமைதியாக அவளுக்கு அருகில் வந்தான். அவன் உண்மையிலேயே உன் மீது உயிர் வைத்திருந்த அதே சென்ஃபான்தானா? யாராவது அவனை வசப்படுத்தியிருப்பார்களா? லியூ ரூவானாலும் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. வெறும் சில நாட்களில் அவன் எப்படி இவ்வளவு முழுமையாக மாறினான்? லீ கார்ப்பரேஷனில் இருந்து வெளியேறிய பிறகு லியூ ஜியிடமிருந்து அழைப்பு வந்த சிறிது நேரத்திலேயே சென்ஃபான் ஹோட்டலுக்கு திரும்பினான். லூஜி என்பவர் லூருவானின் தம்பி. விவாகரத்து பற்றி அறிந்ததும் சென்ஃபான் ஏதேனும் முட்டாள்தனமான காரியம் செய்துவிடுவானோ என்று கவலைப்பட்டு அவன் மனதை மாற்ற அவனை ஷாப்பிங் செல்ல அழைத்தான். லூ குடும்பத்தில் லியூஜி மட்டுமே அவனிடம் எப்போதும் அன்பாக இருந்தான். சென்ஃபான் தனது நினைவுகளை இழந்த அந்த 2 ஆண்டுகளில் அவனுக்கு இருந்த ஒரே உண்மையான நண்பனும் அவன்தான். அவன் விரைவில் ஜிங் நகரத்தை விட்டு வெளியேறவிருந்ததால் அந்த நல்ல உள்ளம் கொண்ட தம்பிக்கு நன்றி சொல்ல விரும்பினான். எனவே அவன் அதற்கு சம்மதித்தான். அரை மணி நேரம் கழித்து லியூஜி நீண்ட நேரம் வரிசையில் நின்று அந்த நாளா கடிகாரத்தை வாங்கினான். கடையிலிருந்து வெளியே வந்தபோது தாராள மனப்பான்மை கொண்ட லியூ ஜியாலேயே இதை நம்ப முடியவில்லை. ஒரே ஒரு கடிகாரத்திற்காக 4 மில்லியன் யுவான் செலவழிப்பது, அது மிகவும் ஆடம்பரமான விஷயம். ஃபான் அண்ணா, இந்த கடிகாரத்தை உண்மையிலேயே எனக்குத்தான் கொடுக்கிறீர்களா? அவன் தன் கையில் இருந்த அந்த விலையுயர்ந்த கடிகாரத்தை பார்த்தான். அதன் மதிப்பு ஒரு முழு வீட்டிற்கு சமம். அவனால் இன்னும் அதை நம்ப முடியவில்லை. சென்ஃபான் தலையசைத்தான். அடுத்த மாதம் உன் பிறந்த நாள் வருகிறது. இதை முன்கூட்டியே பிறந்தநாள் பரிசாக வைத்துக்கொள். லியூஜி நெகிழ்ந்து போய் கண்கலங்கினான்.
அவன் சென்ஃபானை இருக்க கட்டிக்கொண்டான். ஃபான் அண்ணா, நீங்கள் உண்மையிலேயே சிறந்தவர். அமைதியான பிறகு திடீரென்று அவனுக்கு ஏதோ நினைவுக்கு வந்தது. இருங்கள், உங்களிடம் இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது? என் சகோதரியிடமிருந்து விவாகரத்து பெறும்போது நீங்கள் ஒரு பைசா கூட வாங்கவில்லை. வீட்டை கூட எடுத்துக்கொள்ளவில்லை. கடந்த 2 ஆண்டுகளாக நீங்கள் வேலைக்கும் போகவில்லை. பிறகு இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வந்தது? சென்ஃபான் அமைதியாக பதிலளித்தான், அது என் பழைய சேமிப்பு. லியுஜி உறைந்து போனான். ஃபான் அண்ணா, உங்களுக்கு நினைவுகள் திரும்பிவிட்டனவா? அதனால் தான் சமீபகாலமாக நீங்கள் வித்தியாசமாக நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் முற்றிலும் வேறொரு மனிதராக மாறிவிட்டீர்கள். அப்படியென்றால் இதுதான் நடந்ததா? அவன் உற்சாகமாக சென்ஃபானை பார்த்தான். உங்களிடம் இவ்வளவு பணம் இருக்கிறது. நீங்கள் ஏதோ ஒரு பில்லியனரின் மகன் என்று சொல்ல வந்துவிடாதீர்கள். சென்ஃபான் பேச்சற்று நின்றான். பில்லியனரின் மகன் என்று சரியாக சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு அருகில்தான். நீங்கள் ஒரு பணக்கார வாரிசு இல்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் ஒரு பெரிய VIP. பாஸ், என்னை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். லுஜி உடனே சென்ஃபானின் காலை பிடித்துக்கொண்டு நாடகத்தனமாக அழுதான். அன்று மதியம் லியூ ஜே ஷாப்பிங் செய்ய புறப்பட்டான். அவர்கள் முடித்தபோது மாலில் இருந்த எல்லா சொகுசு கடைகளையும் காலி செய்திருந்தான். லூஜி மகிழ்ச்சியாக தான் வாங்கிய பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குச் சென்றான். சென்ஃபான் ஹோட்டலுக்கு திரும்பினான். அவன் அங்கு சென்றடைந்ததும் லூஜியின் எண்ணிலிருந்து மீண்டும் ஒரு அழைப்பு வந்தது. ஆனால் இந்த முறை போனில் முற்றிலும் அந்நியமான குரல் கேட்டது. அந்த குரல் வேண்டுமென்றே மாற்றப்பட்டிருந்தது. நீதான் லூஜியின் மைத்துனனா, இல்லையா? பிளாட்டினம் வில்லாவிற்கு வர உனக்கு 30 நிமிடங்கள் உள்ளன. வரவில்லை என்றால் லூஜியின் பிணத்தை வாங்க தயாராக இரு. பிளாட்டினம் வில்லாவிற்குள் லூஜியின் கைகள் பின்னால் இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தன. அவன் வாயும் டேப்பால் ஒட்டப்பட்டிருந்தது. கருப்பு உடை அணிந்த இருவர் அவனுக்கு இருபுறமும் நின்று கவனித்துக் கொண்டிருந்தனர். அந்த பெண் போனை வைத்துவிட்டு மெய்காப்பாளர்களிடம் திரும்பினாள். யங் மாஸ்டர் லூவின் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். கைகள் விடுவிக்கப்பட்டதும் லூஜி வாயில் இருந்த டேப்பை பிரித்துக்கொண்டு எழுந்து நின்றான். பாய் சுச்சு, உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்னை கட்ட பயப்படுகிறாயா? ஜிங் நகரத்தில் 3 பெரிய குடும்பங்கள் இருந்தன. லூ குடும்பம், பாய் குடும்பம் மற்றும் லின் குடும்பம். பாய் குடும்பத்திற்கும் லூ குடும்பத்திற்கும் பெரிய நெருக்கம் இல்லை என்றாலும் அவர்களுக்கு வணிக தொடர்பு இருந்தது. அமைதியாக இரு, யங் மாஸ்டர் லூ. நான் உன்னை எதுவும் செய்யப்போவதில்லை. சென்ஃபானை இங்கே வரவழைக்கத்தான் உன்னை அழைத்தேன். லூஜியின் இதயம் ஒரு கணம் நின்றது. சென்ஃபான் ஷியாவோவின் கையை உடைத்துவிட்டதாக அவன் கேள்விப்பட்டிருந்தான். பாய் சுச்சுதான் ஷியாவோவின் மிக விசுவாசமான ஆதரவாளர். அவன் சென்ஃபானை இங்கே வரவழைக்க அவனை பிடித்தது ஷியாவோவிற்காக பழிவாங்கவே என்பது தெளிவானது. லூஜி போனை நோக்கி ஓடினான். ஆனால் மெய்காப்பாளர்கள் அவனை தடுத்தனர். பாய் சுச்சு, உனக்கு எச்சரிக்கை விடுகிறேன். ஃபான் அண்ணனும் என் அக்காவும் இன்னும் விவாகரத்து செய்யவில்லை. அவனை தொட முயற்சித்தால் என் அக்கா உன்னை விடமாட்டாள். பாய் சுச்சு கேலியாகச் சிரித்தாள். யாரை பயமுறுத்துகிறாய்? உன் அக்கா சென்ஃபான் மீது எந்த அன்பும் வைத்திருந்ததில்லை என்று கேள்விப்பட்டேன். 2 ஆண்டுகள் திருமணமாகியும் அவள் அவனை சரியாக கூட பார்த்ததில்லை. அந்த பயனற்றவன் நான் விரும்பும் மனிதனை காயப்படுத்த துணிந்தான். இன்று அவனுக்கு தகுந்த பாடம் புகட்ட போகிறேன். லூஜி கடும் கோபமடைந்தான். அவன் மேஜையில் இருந்த தேநீர் கோப்பையை எடுத்து பாய் சுச்சு மீது எறிந்தான். என் அக்காவும் ஃபான் அண்ணனும் ஒருவரை ஒருவர் மிக அதிகமாக நேசிக்கிறார்கள். அப்படியில்லை என்றாலும் ஃபான் அண்ணனின் தலைமுடியை தொட நினைப்பவர்களை என் அக்கா உயிருடன் தோலுரிப்பாள். பாய் சுச்சு குளிர்ந்த குரலில் சிரித்தாள். லோ இளையவரே, வெறும் மிரட்டல்களுக்கு நான் அஞ்சமாட்டேன். சென்ஃபானை உங்கள் சகோதரி குப்பை போல நடத்துவது ஊருக்கே தெரியும். பிறகு அவனுக்காக அவள் ஏன் எனக்கு எதிராக மாறப்போகிறாள்? அவள் கண்களில் ஒரு கொடூரமான பார்வை மின்னியது. சென்ஃபான் ஜாவின் கைகளில் ஒன்றை உடைத்துவிட்டான். அதனால் இன்று சென்ஃபானின் 2 கைகளையும் நான் முறிக்கப் போகிறேன். அவள் அங்கிருந்த பாதுகாவலர்களை நோக்கி சைகை செய்தாள். அவர்கள் வெளியே நிற்கிறார்கள். சென்ஃபான் வந்தவுடன் அவனை உள்ளே இழுத்து வாருங்கள். லியுஜி கோபத்தில் வெடித்தான். அவன் சட்டையை மடித்துவிட்டு பாய் சுசுவை நோக்கி பாய்ந்தான். ஏய் நீச பெண்ணே, உன்னை கொன்று விடுவேன். அவன் அருகில் செல்வதற்குள் பாதுகாவலர்கள் அவனை தரையில் தள்ளி அழுத்தினார்கள். லோ இளையவரே, உங்களை காயப்படுத்த எங்களுக்கு விருப்பமில்லை. ஆனால் நீங்கள் இப்படி நடந்து கொண்டால் எங்களை கடினமானவர்கள் என்று குற்றம் சொல்லாதீர்கள். அப்போது வெளியே வாகனத்தின் பிரேக் போடும் சத்தம் கேட்டது. அவன் வந்துவிட்டான். லியுஜி பதற்றத்துடன் நடைபெற்றான். அவன் அமைதியாக வேண்டிக் கொண்டான். தயவு செய்து அது என் சகோதரியாக இருக்கட்டும். ஃபான் சகோதரனாக இருக்க வேண்டாம். சிறிது நேரத்திற்கு முன்பு காரில் கட்டாயப்படுத்தி ஏற்றப்பட்ட போது அவன் ரகசியமாக லியூ ரியோனுக்கு உதவி கேட்டு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தான். அவள் அதை பார்த்தாளா என்று அவனுக்கு தெரியவில்லை. பாய் சுசு கால்களை போட்டு அமர்ந்து நுழைவாயிலை நோக்கினாள். அடுத்த வினாடி வெளியே பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டது. அவள் புருவத்தைச் சுருக்கினாள். அது சென்ஃபான் இல்லை, இல்லையா? அவள் நினைத்து முடிப்பதற்குள் அலறல் சத்தம் சட்டென நின்றது. பின்னர் காலணி அணிந்த காலடி சத்தம் மெதுவாக அறை முழுவதும் எதிரொலித்தது. அந்த காலடி சத்தத்தை கேட்டதும் லியுஜியின் இதயம் நின்றது. அவ்வளவுதான், ஃபான் சகோதரன் உண்மையிலேயே வந்துவிட்டான். ஒளியின் எதிர் ஒரு உயரமான உருவம் மெதுவாக வரவேற்பறைக்குள் நுழைந்தது. அவன் கையில் ஒரு உலோகத்தடி சாதாரணமாக இருந்தது. அதை அவன் இப்பதான் ஒரு பாதுகாவலனிடமிருந்து பறித்திருந்தான். அவனுடைய தோரணை அமைதியாகவும் கம்பீரமாகவும் எதற்கும் அஞ்சாததாகவும் இருந்தது. அவனை பார்த்ததும் லியுஜி
ஃபான் சகோதரா, ஓடிவிடு என்று கத்தினான். என்னை பற்றி கவலைப்படாதே. என்னை ஒன்றும் செய்ய அவர்களுக்கு தைரியம் இருக்காது. சுசு உடனடியாக நிஜத்திற்கு வந்தாள். இரட்டை மேற்கோள் குறி. அவன் வாயை மூடுங்கள். அவள் சொல்லி முடிப்பதற்குள் குளிர்ந்த காற்று அறைக்குள் வீசியது. அவள் கண்கள் முன் ஏதோ கருப்பு நிழல் மின்னியது. பின்னர் வரவேற்பறையில் 2 பெரிய சத்தங்கள் கேட்டன. சிறிது நேரத்திற்கு முன்பு லியூஜி சென்ஃபானை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தான். அடுத்த வினாடியே சென்ஃபான் அந்த 2 பாதுகாவலர்களையும் சுலபமாக வீழ்த்தி தரைமட்டமாக்கினான். ஒருவன் தலைத்தடியால் தாக்கப்பட்டது. மற்றொருவன் ஒரே உதைக்கு தூக்கி எறியப்பட்டான். இருவரும் என்ன நடக்கிறது என்று தெரிவதற்குள்ளேயே அலறக்கூட முடியாமல் தரையில் வீழ்ந்தனர். பாய் சுசு கதவை நோக்கி, யாராவது உள்ளே வாருங்கள் என்று கத்தினாள். சென்ஃபான் அலட்சியமாக பேசினான். வெளியே இருக்கும் அந்த 10 மெய்க்காவலர்களை நீ அழைக்கிறாய் என்றால் உன் மூச்சை வீணடிக்க வேண்டாம் என்றுதான் சொல்வேன். புச்சு அதிர்ச்சியில் மூச்சை இழுத்து பிடித்தாள். அவள் அவனை நம்ப முடியாத கண்களுடன் பார்த்தாள். அவள் இன்று இரவு 20 தொழில்முறை மெய்க்காவலர்களை அழைத்து வந்திருந்தாள். இருப்பினும் 10 நிமிடங்களுக்குள் அவர்கள் அனைவரும் வீழ்த்தப்பட்டனர். அவனுடைய சண்டைத் திறமை எப்படி இவ்வளவு பயங்கரமாக இருக்க முடியும்? சென்ஃபானின் முகம் பனிக்கட்டி போல் சில்லென்று இருந்தது. அவனது கண்கள் கொடூரமான கொலைவெறியை வெளிப்படுத்தின. என் பாதுகாப்பில் இருப்பவர்களை தொட உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது? அவனது பார்வையில் புச்சுவின் உடல் முழுவதும் மரத்துப் போனது. அவனிடமிருந்து வெளிப்பட்ட அழுத்தமான ஆற்றல் அவளை மூச்சுவிடவே சிரமப்பட வைத்தது. இல்லை, நான் பயப்படக்கூடாது. ஷியோஜாவிற்கு பழிவாங்க முடியாவிட்டால் நான் எப்படி அவனது முகத்தில் விழிப்பேன்? நீ வெறும் பயனற்ற ஒரு தோற்றவன்தான். அவள் கஷ்டப்பட்டு வீராப்பு பேசினாள். சென்ஃபான், நீ ஜாவின் முகத்தை சிதைத்து அவன் கையை உடைத்து விட்டாய். நீயே உன் முகத்தைச் சிதைத்து கைகளை உடைத்து கொண்டால் உன்னை உயிரோடு விடச் சம்மதிக்கிறேன். சென்ஃபான் ஒரு வக்கிரமான புன்னகையைச் சிந்தினான். இது நான் நீண்ட காலமாக கேட்டதிலேயே மிகவும் வேடிக்கையான நகைச்சுவை. லூஜி அவசரமாக அவனது கையை பிடித்து இழுத்தான். ஃபான் அண்ணா, நாம் கிளம்பலாம் வா. சென்ஃபான் லேசாகச் சிரித்தான். இங்கே வரும்போதே என் கைகளில் ரத்தம் பட்டுவிட்டது. இப்படியே கிளம்பினால் அது சலிப்பாக இருக்காதா? அவன் பேசி முடிக்கும் முன்பே அந்த தடி காற்றில் சீறிப்பாய்ந்தது. புச்சுவால் தப்பிக்கவே முடியவில்லை. திடீர் அந்த தடி நேரடியாக அவளது முகத்தில் தாக்கியது. தீவிரமான வலியால் அவளது உடல் முழுவதும் நடுங்கியது. அதைச் சொல்லிவிட்டு சென்ஃபான் ஒரு வார்த்தை கூட வீணாக்கவில்லை. அவன் நிதானமாக நடந்து வந்து சோபாவில் அமர்ந்து கூர்மையான பார்வையால் புச்சுவை பார்த்தான். முட்டியிடு. அவனிடமிருந்து வெளிப்பட்ட அழுத்தம் ஆயிரக்கணக்கான வீரர்களை வழிநடத்தும் தளபதியைப் போல இருந்தது. புச்சு அவனை பயத்துடன் பார்த்தாள். சத்தத்துடன் அவளது கால்கள் தளர அவள் அவனுக்கு முன்னால் முட்டியிட்டு விழுந்தாள். அவள் அதிர்ச்சியில் வாய்ப்பிளந்து நின்றாள். இளைய தலைவரே. அந்த வார்த்தைகள் தவறுதலாக அவளது வாயிலிருந்து நழுவின. புச்சுவின் தாத்தா அரசியலில் பெரும் செல்வாக்கு மிக்கவர். அதனால் சிறுவயது முதலே அவள் ஆணவத்தோடு வளர்ந்தாள். ஜிங் நகரிலேயே அவள் பயப்படும் நபர்கள் மிகச்சிலரே. சென்ஃபானால் தான் இன்று பணிய வைக்கப்படுவோம் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அவன் அலட்சியமாக ஒரு புருவத்தை உயர்த்தினான். இன்னும் உன் கைகள் உனக்கு தேவையா? வேண்டாம், வேண்டாம், எனக்கு தேவையில்லை. அவள் கண்களில் இருந்த கொலைவெறியைக் கண்டு புச்சு கட்டுப்படுத்த முடியாமல் நடுங்கினாள். நீங்கள் இவ்வளவு ஆபத்தானவர் என்று தெரிந்திருந்தால் உங்களை வம்புக்கு இழுத்திருக்க மாட்டேன். சென்ஃபானின் கண்கள் இன்னும் குளிர்ந்து போயின. என் ஆட்களில் ஒருவரை கடத்தவும் உனக்கு துணிச்சல் வந்துவிட்டதா? பாய் சுச்சுவின் முகம் இரத்தத்தால் நனைந்திருக்க அவள் பரிதாபமாக அழுதாள். நான் இனி இப்படி செய்ய மாட்டேன். இனி ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன். லியூஜி சென்ஃபானை மிகுந்த மரியாதையுடன் பார்த்தான். அவன் 666 என்று கத்த வேண்டும் என்று மட்டுமே நினைத்தான். இது பைத்தியக்காரத்தனம். ரொம்ப கூல், ரொம்ப அதிரடி. ஃபான் அண்ணா, நீங்கள் அசாதாரணமானவர். சென்ஃபான் அவனை பார்த்து தலையசைத்தார். லியூஜி, வெளியே போய் காத்திரு. சென்ஃபானின் கண்களில் ஆபத்தான நெருப்பு எரிவதை லியூஜி உணர்ந்தான். தரையில் மண்டியிட்டிருந்த பாய் சுச்சுவை ஒருமுறை பார்த்துவிட்டு அவன் தலையசைத்தான். சரி. லியூஜி வெளியே சென்ற அடுத்த நொடி வில்லாவிற்குள்ளிருந்து ஒரு பயங்கரமான அலறல் கேட்டது. அந்த சத்தம் அவனது முதுகெலும்பையே நடுங்க வைத்தது. மீண்டும் உள்ளே ஓட நினைக்கும் போது சென்ஃபான் அமைதியாக வெளியே நடந்து வந்தார். ஃபான் அண்ணா, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நான் நலமாக இருக்கிறேன். லியூஜி அவரை மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். ஒரு கீறல் கூட இல்லை. அவன் பெருமூச்சு விட்டு நிம்மதியடைந்தான். ஃபான் அண்ணா, என்னிடம் சொல்லாதீர்கள். நீங்கள். அவன் வில்லாவை நோக்கி கழுத்தை அறுப்பது போன்ற சைகையை காட்டினான். சென்ஃபான் சாதாரணமாக பதிலளித்தார். நான் இன்று இரவு அவளை கொல்லவில்லை. என் கையால் சாகும் தகுதி அவளுக்கு இன்னும் வரவில்லை. இருவரும் முற்றம் நோக்கி நடந்து சென்றனர். சுற்றிலும் பார்த்த லியூஜி ஒரு டசனுக்கும் மேற்பட்ட மெய்காப்பாளர்கள் மயங்கி கிடப்பதை கண்டான். அவன் கண்கள் வியப்பில் விரிந்தன. ஃபான் அண்ணா, புகழ்ச்சி பெறுவது உங்களுக்கு பிடிக்குமா? நான் நாள் முழுவதும் உங்களை பாராட்ட முடியும். சென்ஃபான் பதில் சொல்ல வரும்போது சிரித்தார். ஒரு மேபேக் மற்றும் பியோயடி கார்கள் ஒரே நேரத்தில் அவர்களை நோக்கி வந்தன. இது என் அக்கா.
லியுஜி ஒரு காரை அடையாளம் கண்டு உற்சாகமாக கையை அசைத்தான். அக்கா, நான் இங்கே இருக்கிறேன். 2 கார்களும் அவர்களுக்கு முன்னால் நின்றன. மேபே கதவு முதலில் திறந்தது. லியுருவான் வெளியே வந்தாள். உயரமாகவும் நேர்த்தியாகவும் நெருங்கவே முடியாத குளிர்ச்சியான அழகுடன் அவள் இருந்தாள். அவள் உற்சாகமாக குதித்துக் கொண்டிருந்த லியுஜியை பார்த்தாள். கடத்தப்பட்டவன் போல அவன் கொஞ்சம் கூட தெரியவில்லை. அவளது பார்வை சென்ஃபான் மீது திரும்பியது. நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீர்கள்? சென்ஃபான் மெல்லியதாக புன்னகைத்தார். யாரோ ஒருவர் எனக்கு அழைப்பு விடுத்தார்கள். நான் வராவிட்டால் லியுஜியின் உடலைத்தான் நான் எடுக்க வேண்டியிருந்திருக்கும். லியுஜி லியு ருவானின் சட்டையை பிடித்து இழுத்தான். அக்கா, நீ மாமாவுக்கு சரியான நன்றி சொல்ல வேண்டும். அவர் சரியான நேரத்தில் வராவிட்டால் நான் இன்று பெரிய ஆபத்தில் சிக்கியிருப்பேன். சென்ஃபான் அமைதியாக பேசினார். அதெல்லாம் தேவையில்லை. அவர்கள் உண்மையில் என்னைத்தான் தேடி வந்தார்கள். அவர் பேசி முடித்ததும் பென்ட்லி காரிலிருந்து லியு ருவானின் வயதையொத்த ஒரு பெண் வெளியே வந்தாள். அவள் மெல்லிய கண்ணாடியை அணிந்து மிகவும் திறமையான தொழில்முறை தோற்றத்துடன் இருந்தாள். பிங் மரியாதையுடன் தலையசைத்தாள். இளைய எஜமானர் லியு மற்றும் திரு சென் இவ்வளவு கஷ்டப்பட்டதற்கு நான் வருந்துகிறேன். லூஜி முனகினான். நீங்கள் இருவரும் ஒரே பெற்றோருக்கு பிறந்திருந்தாலும் பை சுசுவை விட நீங்கள் மிகவும் அறிவாளியாக இருக்கிறீர்கள். பை நிங்பிங் வெளியே சுயநினைவின்றி கிடக்கும் மெய்காப்பாளர்களை பார்த்துவிட்டு குளிர்ச்சியாக கூறினாள். அந்த பயனற்ற முட்டாளை இங்கே அழைத்து வா. அந்த முட்டாள் லியு ருவானின் தம்பியை கடத்த துணிந்தது மட்டுமன்றி அவள் கணவனை துன்புறுத்தவும் முயன்றிருக்கிறான். அவள் தனக்குத்தானே இதை தேடிக்கொண்டாள். இரட்டை மேற்கோள்குறி. அவளது உதவியாளர் உடனடியாக உள்ளே ஓடினான். சிறிது நேரத்தில் அவன் பதற்றத்துடன் வெளியே வந்தான். மிஸ் பை, இரண்டாவது மிஸ், என்ன நடந்தது? நிங்பிங் அமைதியாக கேட்டாள். உதவியாளர் எச்சிலை விழுங்கினான். அவளுடைய இடது கை சுண்டு விரல் துண்டிக்கப்பட்டுவிட்டது. அவள் ஏற்கனவே மயங்கிவிட்டாள். பை நிங்பிங்கின் முகம் உடனடியாக மாறியது. லியு ருவானும் அதிர்ச்சியில் உறைந்தாள். அவள் உள்ளுணர்வாக சென்பானை பார்த்தாள். அவன் உண்மையில் பை சுசுவின் விரலை துண்டித்திருக்கிறான். பை நிங்பிங் அவனை உற்று பார்த்தாள். நீதான் இதைச் செய்தாயா? சென்பான் அவள் பார்வையை தப்பாமல் எதிர்கொண்டான். ஆம், அது சரிதான். ஒரு விரலை வெட்டியது அவளுக்கு நான் செய்த கருணைதான். லியூஜியா அதிர்ச்சியுடன் சென்பானை பார்த்தான். சகோதரர் ஃபான் உண்மையில் பை சுசுவின் சுண்டு விரலை வெட்டிவிட்டார். அதனால்தான் அவர் லூஜியை முன்பே கிளம்பச் சொல்லியிருக்கிறார். அவன் இவ்வளவு கொடூரமான விஷயத்தை பார்ப்பதை அவர் விரும்பவில்லை. சகோதரர் ஃபான் எப்படி இவ்வளவு கவனமாக இருக்க முடியும்? பை நிங்பிங் தன் கைகளை இறுக மூடிக்கொண்டாள். இன்று வரை அவள் சென்பானை சந்தித்ததே இல்லை. அவனை பற்றிய வதந்திகளை மட்டுமே கேட்டிருந்தாள். லியு ருவானின் கணவன் ஒரு பயனற்ற கோழை என்று எல்லோரும் பேசிக்கொண்டனர். ஆனால் அந்த பயனற்ற மனிதன் இப்போது தன் சகோதரியின் விரலை வெட்டியிருக்கிறான். மிஸ்டர் ஹலோ. அவள் பேசுவதற்குள் சென்பான் குறுக்கிட்டான். தயவு செய்து என்னை திரு சென் என்று அழையுங்கள். அவன் லியு ருவானை கடக்கண்ணால் பார்த்தான். அவளுடன் எனக்கு இப்போது எந்த தொடர்பும் இல்லை. லியு ருவான் தன் பற்களை கடித்துக் கொண்டாள். அவளது கண்கள் படிப்படியாக உறைந்து போயின. இந்த மனிதன் உண்மையில் இவ்வளவு தூரம் இடைவெளியை ஏற்படுத்த விரும்பினானா? லூஜி ரகசியமாக தன் சகோதரியை பார்த்தான். சகோதரர் ஃபானை விவாகரத்து செய்ய வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தது இவள்தானே? பிறகு ஏன் இப்போது இவள் கைவிடப்பட்டவள் போல தோன்றுகிறாள்? என்ன ஆச்சரியம்! சென்பான் லியு ருவானை கடைசியாக ஒருமுறை அலட்சியமாக பார்த்தான். அவர்களுடன் நேரத்தை வீணடிக்க அவனுக்கு விருப்பமில்லை. அவன் நிம்பிங்கை பார்த்தான். மிஸ் பை, உன் சகோதரிக்காக பழிவாங்க விரும்பினால் நான் எப்போது வேண்டுமானாலும் காத்திருக்கிறேன். சிறிய இடைவெளிக்கு பிறகு அவன் சிரித்தான். ஒரு நட்பு ரீதியான எச்சரிக்கை. அடுத்த முறை வரும்போது இன்னும் நிறைய ஆட்களுடன் வாருங்கள். பை நிம்பிங் புருவங்களை சுருக்கினாள். இந்த மனிதன் சொல்ல முடியாத அளவுக்கு அகங்காரமாக இருந்தான். மேலும் பேசாமல் சென்பான் சாலையோரத்தில் நின்றிருந்த ஸ்போர்ட்ஸ் காரில் ஏறினான். என்ஜின் இரைச்சலிட்டது. கார் ஒரு அம்பை போல மின்னல் வேகத்தில் சென்றது. சகோதரர் ஃபான். லியு ருவான் சுதாரிப்பதற்குள் காரின் சிவப்பு விளக்குகள் மட்டுமே தூரத்தில் தெரிந்தன. அவன் உற்சாகத்தில் குதித்தான். அக்கா, இன்று இரவு ஃபான் அண்ணன் மிகவும் அற்புதமாக இருந்தார். அவர் பை சுச்சுவின் மெய்காப்பாளர்கள் அனைவரையும் தனியாகவே வீழ்த்தினார். சென்ஃபான் மறைந்த திசையை லியு ருவான் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கு முன்பு அவர் காட்டிய அதிகாரத்தை பார்த்ததும் அவளது குளிர்ந்த கண்களில் மர்மமான பார்வை மெல்ல படர்ந்தது. அவளால் ஆர்வம் கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. அவர் சுச்சுவின் விரலை வெட்டியது மட்டுமின்றி பல தொழில்முறை மெய்காப்பாளர்களையும் எளிதாக தோற்கடித்தார். அவர் சாதாரணமானவர் அல்ல. பிங் லேசாக புன்னகைத்தாள். லூ தலைவரே, உங்கள் முன்னாள் கணவர் மறுபரிசீலனைக்கு தகுதியானவர் என்று நினைக்கிறேன். லியு ருவான் பதில் சொல்வதற்கு முன்பே லியூஜி குறுக்கிட்டாள். அண்ணனை பற்றி யோசிக்கவே வேண்டாம். அவர்களுக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து ஆகவில்லை. பிங் அர்த்தமுள்ளதாக புன்னகைத்தாள். அப்படியானால் விவாகரத்து முடிந்த பிறகு நான் திரு சென்னை தேடிச் செல்கிறேன். லூ ருவானின் கண்களில் உடனடியாக ஒரு ஆபத்தான மின்னல் வெட்டியது.
அவள் உண்மையில் சென்ஃபானை தேட விரும்பினாள். கனவு கூட காணாதே. நிங்பிங் விளையாட்டுக்காகவே சொன்னாள். ஆனால் லூ ரூவானின் எதிர்வினை அவளுக்கு இந்த யோசனையை இன்னும் சுவாரஸ்யமாக்கியது. லூ தலைவரே, நீங்கள் வேடிக்கையாகத்தானே சொல்கிறீர்கள். நீங்களும் திரு சென்னும் விரைவில் விவாகரத்து பெறப் போகிறீர்கள். அதன் பிறகு நான் அவரை தேடினால் அதற்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. முயற்சி செய்து பாருங்கள். லியூ ரூவானின் குரல் குளிர்ச்சியடைந்தது. சிறிது இடைவெளிக்கு பிறகு அவர், உங்கள் தங்கையை கட்டுக்குள் வைத்திருங்கள் என்று சேர்த்தார். அவள் மீண்டும் இதுபோல ஏதாவது செய்தால் அடுத்த முறை அவள் இழப்பது ஒரு விரலாக மட்டும் இருக்காது. பிங் பிங் தலையசைத்தாள். இன்றைய சம்பவம் முழுக்க முழுக்க எங்கள் குடும்பத்தின் தவறுதான். திரு சென் அவளுக்கு தண்டனை கொடுத்திருக்காவிட்டாலும் நான் பை சுச்சுவை சும்மா விட்டிருக்க மாட்டேன். ஒரு விரலை இழந்தது அவள் மறக்க முடியாத ஒரு பாடமாக இருக்கும். வருங்காலத்தில் அவள் இவ்வளவு அத்துமீறி நடக்க மாட்டாள் என்று நம்புகிறேன். தனது எச்சரிக்கையை விடுத்த பிறகு லியூ ரூவான் லியூஜியை அழைத்துக் கொண்டு காரில் ஏறினார். அவர்கள் உள்ளே சென்றதும் லியூஜி இடைவிடாது பேசத் தொடங்கினாள். அக்கா, அந்த பிங்பிங் ஃபான் அண்ணனை உன்னிடமிருந்து திருட பார்க்கிறாள். நிச்சயமாக அவள் அழகாக இருக்கலாம். ஆனால் உன்னைப் போல அவள் அழகில்லை. ஃபான் அண்ணன் நிச்சயமாக அவளிடம் மயங்க மாட்டார். அக்கா, இந்த விவாகரத்தை பற்றி நீ மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஃபான் அண்ணன் ஒரு அற்புதமான மனிதர். இப்போது அவருக்கு நினைவாற்றல் திரும்பியிருப்பதால் அவர் பணக்காரர், அழகானவர், கட்டுக்கோப்பான உடல்வாகு கொண்டவர் மற்றும் நம்ப முடியாத அளவுக்கு வலிமையானவர். என்ன சொன்னாய்? சென்ஃபானுக்கு நினைவாற்றல் திரும்பிவிட்டதா? ஆமாம். அதனால்தான் சென்ஃபான் இவ்வளவு மாறியிருக்கிறாரா? அவருக்கு நினைவாற்றல் வந்துவிட்டது. லியூ ரூவானுக்கு திடீரென மிகவும் ஆர்வம் உண்டானது. உண்மையான சென்ஃபான் யார்? நினைவாற்றலை இழந்த பிறகு 2 ஆண்டுகள் அமைதியாக அனைத்தையும் சகித்துக் கொண்ட கீழ்ப்படிதலுள்ள மனிதனா அல்லது இப்போது இருக்கும் குளிர்ச்சியான அதிகாரமிக்க மனிதனா? லியூஜி அவளை அதிருப்தியுடன் பார்த்தாள். நான் சொல்கிறேன், ஃபான் அண்ணனை போன்ற மனிதர்கள் 1000-ல் ஒருவர்தான். இப்போதே அவரை மதிக்கவில்லை என்றால் விவாகரத்திற்கு பிறகு வருத்தப்படுவீர்கள். நான் எச்சரிக்கவில்லை என்று சொல்லிவிடாதீர்கள். நேரம் வரும்போது அவரை திரும்பப் பெற நீங்கள்தான் பரிதவிப்பீர்கள். லியூ ரூவான் அமைதியாக இருந்தாள். அவளது உதடுகளின் ஓரத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. ஹோட்டலுக்கு திரும்பியதும், ஷியாய், எல்லாவற்றிற்கும் பின்னால் யார் இருந்தார்கள் என்பதை நான் கண்டுபிடித்தேன். அவள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கொலை முயற்சியின் பண பரிவர்த்தனையை ஆய்வு செய்து அவரது பெயரில் ஒரு கோப்பை கண்டறிந்தாள். அதற்குள் வங்கி கணக்கு எண்களின் பட்டியல் மட்டுமே இருந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு சு யூடு அந்த வங்கி கணக்கை பின்தொடர்ந்து சென்ஃபானை யார் கொல்ல முயன்றார்கள் என்பதை கண்டறிந்தார். மறுபேச்சின்றி அவள் லேப்டாப்பை அவரிடம் கொடுத்தாள். அவர் திரையை பார்த்த கணமே அவரது முகபாவனை மாறியது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை கொல்ல ஆட்களை ஏவியது உண்மையில் அவரது சொந்த குடும்பத்தை சேர்ந்தவர். அவரால் இதை நம்ப முடியவில்லை. அவர் தனது தாத்தாவிடம் விளக்கம் கேட்க அழைப்பு விடுக்க இருந்தபோது திடீரென ஒரு செய்தி அறிவிப்பு வந்தது. ஜின்செங்கின் முதல் இளவரசர் சென் யூ ஹோ குடும்பத்தின் மூத்த மகளுடன் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டார். அவர்களது திருமண தேதியும் அறிவிக்கப்பட்டுவிட்டது. தலைப்புச் செய்திக்கு கீழே அந்த மகிழ்ச்சியான ஜோடியின் புகைப்படம் இருந்தது. சென்ஃபான் உறைந்து போனார். சென் யூ அவரது உறவினர். ஹோ ஷினுர் அவரது வருங்கால மனைவி. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த பெண் இப்போது தனது உறவினரை திருமணம் செய்யப் போகிறாள். அவரது முகம் இருண்டது. அப்படியானால் நான் இறந்துவிட்டதாக அவர்கள் அனைவரும் நினைத்துக் கொண்டார்கள். அவர் உடனடியாக இணையத்தில் மேலும் தகவல்களை தேடினார். அவர் கண்டறிந்த விஷயங்கள் அவரை மேலும் அதிர்ச்சியடைய செய்தன. முதலாவதாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு சென் குடும்பம் அவர் இறந்ததாக பகிரங்கமாக அறிவித்தது. அவர்கள் அவருக்காக இறுதி சடங்கையும் நடத்தினர். இரண்டாவதாக அவரது தாத்தா அவரது மரணச் செய்தியால் மிகுந்த துயரமடைந்து பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருந்தார். எல்லாம் திடீரென தெளிவாகியது. சென் குடும்பத்தில் அவரது திறமைகளை உண்மையிலேயே புரிந்து கொண்ட ஒரே நபர் அவரது தாத்தா தான், சென்ஃபானின் உடலை நேரில் பார்க்காத வரை. சென்ஃபான் இறந்துவிட்டதை அவர் நம்பியிருக்க மாட்டார். இதற்கு ஒரே ஒரு விளக்கம் மட்டுமே இருந்தது. சென்ஃபானின் கண்கள் மீண்டும் அந்த வங்கிக் கணக்கு எண்ணின் மீது விழுந்தன. அவரது பெற்றோர் அவர் சிறு வயதாக இருக்கும்போதே இறந்துவிட்டனர். அவரது தாத்தா அவரை சென் குடும்பத்தின் அடுத்த வாரிசாக வளர்த்தார். அவர் இறந்துவிட்டால் யாருக்கு அதிக லாபம் கிடைக்கும்? மறுபேச்சின்றி சென்ஃபான் உத்தரவிட்டார், எல்லாவற்றையும் பேக் செய்யுங்கள். நாம் நாளை ஜின்சாங் கிளம்புகிறோம். மறுநாள் காலை விமானத்தில் சென்ஃபான் முந்தைய இரவு சரியாக உறங்கவில்லை. விமானத்தில் ஏறியதும் அவர் கண் மூடியை அணிந்து உறங்கச் சென்றார். அவர் கண் விழித்தபோது அவருக்கு அருகிலிருந்து ஒரு பரிச்சயமான குரல் கேட்டது. சென்ஃபான். அவர் கோபத்தில் தனது பற்களை கடித்தார். மதியம் லியூரு யானை பார்ப்பதே வானத்தை எட்டி பிடிப்பது போல கடினமாக இருந்தது. இப்போது எல்லா இடங்களிலும் ஏன் அவளையே பார்த்துக் கொண்டிருக்கிறேன்? எந்த உணர்ச்சியும் காட்டாமல் அவள் கேட்டாள், நான் ஜிங்கிங்கிற்கு வேலை விஷயமாக வருகிறேன் என்று லியூஜி உன்னிடம் சொன்னாரா? சென்ஃபான் புருவங்களை சுருக்கினான். நான் உன்னை பின்தொடர்கிறேன் என்று நினைக்கிறாயா? நான் சொல்வது தவறா? அவன் கண்களை உருட்டினான். லியூரு யான், கொஞ்சம் வெட்கப்படு. பக்கத்து இருக்கையில் சு யூடுவும் தனது கண் முகமூடியை கழற்றிவிட்டு அதிருப்தியுடன் பார்த்தாள். அவளை புறக்கணித்துவிட்டு லியூரு யான் மீண்டும் சென்ஃபானிடம் கேள்வி கேட்டாள். ஜின்செங்கில் நீ என்ன செய்கிறாய்? அவனுடைய வருங்கால முன்னாள் மனைவியாக சு யூடு உடனடியாக பதிலடி கொடுத்தாள்.
அவனிடம் கேள்வி கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? லியூரு யானின் கண்கள் குளிர்ந்தன. நாங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து பெறவில்லை. சு யூடு ஏளனமாகச் சிரித்தாள். உனக்கு ஏற்கனவே உன் காதல் கனவு இல்லையா? பிறகு ஏன் இன்னும் என் சென்ஃபானை பற்றிக் கொண்டு இருக்கிறாய்? அவளது முதல் காதல் பற்றி பேசியதும் லியூரு யானின் முகம் இருண்டது. அப்போது அவர்களுக்கு பின்னால் இருந்த பகுதியில் திடீரென கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. யாரும் அசையாதீர்கள், அசைந்தால் உயிர் இருக்காது. முதல் வகுப்பு பகுதிக்குள் நுழைந்த கடத்தல்காரர்களை பார்த்த சென்ஃபானின் எரிச்சல் எல்லை மீறியது. லியூரு யானை பார்த்ததே போதும் என்று நினைத்திருந்தான். இப்போது விமான கடத்தல்காரர்களும் வந்துவிட்டார்கள். அவன் யாரையாவது ஓங்கி அறைய வேண்டும் என்று நினைத்தான். மொத்தம் 6 கடத்தல்காரர்கள் இருந்தனர். அனைவரும் ஆயுதம் ஏந்தியிருந்தனர். ஒருவன் விமானி அறைக்குள் சென்றான். மற்ற 5 பயணிகளை கட்டுப்படுத்தினர். சென்ஃபான் அவர்களை எப்படி ஒழிப்பது என்று கணக்கிட்டான். திடீரென யாரோ அவனது கையை பிடித்தனர். இரட்டை மேற்கோள் குறி, அசையாதே என்று சொல்லி லியூரு யான் அவனை தன் பின்னால் இழுத்துக்கொண்டாள். அவள் கடத்தல்காரர்களின் கவனத்தை தன் பக்கம் திருப்ப முயன்றாள். இது வீரத்தை காட்டும் நேரமல்ல, நான் சொல்வதை கேள் என்று அவள் மெதுவாக கிசுகிசுத்தாள். சென்ஃபான் அவளை முற்றிலும் புறக்கணித்தான். அவன் அருகில் இருந்த கடத்தல்காரனை பார்த்துவிட்டு சலார் என்று அடித்தான். திடீரென அவன் லியூரு யானின் கன்னத்தில் அறைந்தான். நன்றி கெட்ட பெண்ணே, இப்போதும் உனக்கு அந்த அருமையான காதல் நினைப்புதானா? நீ எனக்கு தகுதியானவளா? லியூரு யான் உறைந்து போனாள். அறைந்த இடத்தில் அவளுக்கு எரிச்சல் எடுத்தது. அந்த சத்தம் கடத்தல்காரர்களில் ஒருவனது கவனத்தை ஈர்த்தது. என்ன செய்கிறாய்? துப்பாக்கி ஏந்தியவன் சென்ஃபானை நோக்கி துப்பாக்கியை நீட்டியபடி நடந்தான். சென்ஃபான் உடனடியாக பரிதாபமான முகத்தை வைத்துக் கொண்டான். கடத்தல்காரன் கைக்கு எட்டும் தூரம் வந்ததும் அவன் மின்னல் வேகத்தில் செயல்பட்டான். அவனுடைய ஆயுதத்தை பிடுங்கினான். கடத்தல்காரன் சுடுவதற்கு முயன்றான். எதுவும் நடக்கவில்லை. அவன் சுதாரிப்பதற்கு முன்பே பாதுகாப்பு அம்சம் சேஃப்டி போடப்பட்டிருந்தது. சென்ஃபான் துப்பாக்கியை பிடுங்கி ஒரே அடியில் அவனை மயக்கமடையச் செய்தான். அதே நேரத்தில் மற்றொரு கடத்தல்காரன் அவனை குறிவைத்தான். ஆனால் அவன் சுடுவதற்குள் சென்ஃபான் அவனை தாக்கினான். சென்ஃபான் ஒரே ஒரு துல்லியமான குண்டால் அவனை சுட்டுக் கொன்றான். ஒரு நொடி கூட வீணாக்காமல் பயணிகளின் அலறல் சத்தங்களுக்கு இடையே அவன் நேராக விமானி அறை நோக்கி விரைந்தான். லியூருவான் மற்றும் சு யூடு அவனுக்கு பின்னால் நெருக்கமாக தொடர்ந்தனர். ஆனால் அவர்கள் விமானி அறையின் கதவை அடைந்ததும் திடீரென ஒரு துப்பாக்கி குரல் சென்ஃபானின் நெற்றியில் அழுத்தப்பட்டது. அசையாதே! அந்த கடத்தல்காரன் சென்ஃபானின் துப்பாக்கியை பறித்து அதை லியூருவான் மற்றும் சு யூடு மீது குறிவைத்தான். ஆயுதங்களை கீழே போடுங்கள், இல்லையென்றால் இவனை கொன்றுவிடுவேன். லியூருவானின் முகம் உடனடியாக மாறியது. சென்ஃபானின் தலையில் துப்பாக்கி இருப்பதைக் கண்ட அவள் தன் ஆயுதத்தை கீழே போடத் தயாரானாள். ஆனால் சரியாக அந்த நொடியில் சென்ஃபான் ஒரு பேயைப் போல அசைந்தான். அவன் அந்த கடத்தல்காரனின் மணிக்கட்டை பிடித்துக் கொண்டான். ரூவான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டாள். வங்! ஒரே ஒரு குண்டு அந்த கடத்தல்காரனின் தலையை துளைத்தது. சென்ஃபான் தன் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு விமானி அறைக்குள் நுழைந்தான். லியூருவான் உள்ளே நுழைந்தபோது மீண்டும் துப்பாக்கிச் சுடும் சத்தம் கேட்டது. சென்ஃபான் ஏற்கனவே கட்டுப்பாட்டு அறைக்கு முன்னால் பாதுகாப்பாக நின்று கொண்டிருந்தான். அவனுடைய காலடியில் கடத்தல்காரர்களின் தலைவனின் உடல் கிடந்தது. எந்த உணர்ச்சியும் காட்டாமல் அவன் காயமடைந்த கேப்டனை இருக்கையிலிருந்து வெளியே வர உதவினான். கேப்டனுக்கு உடனடியாக மருத்துவ உதவி தேவை. விமானத்தில் மருத்துவர் யாராவது இருக்கிறார்களா என்று பாருங்கள். ரூவான் விமான பணிப்பெண்களை அழைத்தாள். அவள் திரும்பியபோது அப்படியே உறைந்து போனாள். சென்ஃபான் ஏற்கனவே கேப்டனின் இருக்கையில் அமர்ந்திருந்தான். உனக்கு விமானம் ஓட்டத் தெரியுமா? அவன் அவளை ஒரு பார்வை பார்த்தான். ஆம், அதைவிட முக்கியமாக அவன் ஒருமுறை போர் விமானங்களை இயக்கியிருக்கிறான். 3 மணி நேரத்திற்கு பிறகு விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது. சென்ஃபான் முதலில் செய்த காரியம் விமானத்தின் பாதுகாப்பு அமைப்பை ஹேக் செய்து தன்னை பற்றிய அனைத்து கண்காணிப்பு பதிவுகளையும் அழித்ததுதான். அவன் விமான நிலையத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்பே லியூருவான் அவனது வழியை மறித்தாள். சென்ஃபான், நாம் பேச வேண்டும். அவளுடைய குழப்பமான பார்வையில் அதிர்ச்சி நிறைந்திருந்தது. சென்ஃபான் தயக்கமின்றி மறுத்துவிட்டான். நான் பிஸியாக இருக்கிறேன். அவன் தன் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு நடந்து சென்றான். திடீரென லியூருவான் அவனது கையை பிடித்து சுவரோடு சேர்த்து அழுத்தினாள். நீ என்னை அறைந்துவிட்டு இப்போது சாதாரணமாக நடந்து செல்கிறாயா? சென்ஃபான் அவளை குளிர்ச்சியாக பார்த்தான். என்ன, என்னை திரும்ப அறைய வேண்டுமா? உண்மையைச் சொல்லப் போனால் அந்த அறை எனக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது. அவன் கேலியாக தன் தாடையை உயர்த்தினான். நீ என்னை அடிக்கப் போகிறாய் என்றால் அடி, இல்லை என்றால் கையை விடு. ரூவான் அவனது கோபமான கண்களை பார்த்தாள். ஏனோ அவளுடைய இதயத் துடிப்பு ஒரு கணம் நின்றது. அடுத்த நொடியே அவள் தன் கையை உயர்த்தினாள். சென்ஃபான் இயல்பாகவே அறைவை தடுக்க தயாரானான். அதற்கு பதிலாக அவள் அவனது இருமணிக்கட்டுகளையும் பிடித்து தலைக்கு மேலே வைத்து பிணைத்தாள். லியூருவான், உனக்கு பைத்தியமா? அவன் அவளை வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்டு வெறுப்புடன் தன் கையின் பின்புறத்தால் வாயை துடைத்துக் கொண்டான். அவள் மெதுவாக அவனது வாயின் ஓரத்தில் இருந்த இரத்தத்தை துடைத்தாள். நீ ஒரு விசித்திரமானவன் என்று சென்ஃபான் தனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டான். நீ ஒரு மனநோயாளி. அவனுடைய கோபத்தை புறக்கணித்து பர்பர். அவன் அமைதியாக மீண்டும் கேட்டான். சென்ஃபான், சொல், நீ ஏன் சின்சிங்கில் இருக்கிறாய்? உனக்கு அதை பற்றி கவலை எதற்கு? அப்போதுதான் அவனுடைய போன் மீண்டும் மீண்டும் அதிர்ந்தது. அது ஒரு குறுஞ்செய்தி. 2வது நாய் சு யூடு விமான நிலையத்திற்கு
வெளியே உனக்காக காத்திருக்கிறாள். சென்ஃபான் புருவத்தை உயர்த்தினான். சூ யூ வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர். அவளுடைய அடையாளம் சற்று உணர்திறன் வாய்ந்தது. சிறிது நேரத்தில் அவள் தூரத்திலிருந்து ஓடி வந்து அவனுடைய உடைமைகளை வாங்கி புன்னகைத்தாள். சியோய் இம் கார் தயாராக இருக்கிறது. சென்ஃபான் காரில் ஏறி கதவை மூடினான். ஆனால் கிளம்புவதற்கு முன் அவன் ஒரு கடைசி வாக்கியத்தை சொன்னான். லியூ ரூவான், என்னை பின்தொடர்வதை நிறுத்து. அன்று இரவு உணவுக்குப் பிறகு இருட்டின் மறைவில் சென் குடும்பத்தின் எஸ்டேட்டிற்கு சென்ஃபான் சென்றான். அவன் வயதுக்கு வந்தவுடன் ஹுவோ குடும்பத்துடன் நிச்சயதார்த்தம் செய்து கொள்ள வீட்டிற்கு திரும்பினான். நிச்சயதார்த்த விருந்து எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்ததென்றால் அடுத்த நாளே ஹுவோ குடும்பத்தின் பங்குகள் 5 விழுக்காடு உயர்ந்தன. இப்போது அவன் திரும்பி வந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. அவன் திறமையாக சுவரை தாண்டி குதித்தான். ஆச்சரியப்படும் விதமாக சென் இல்லத்தின் அனைத்து பாதுகாப்பு காவலர்களும் மாற்றப்பட்டிருந்தனர். முன்பை விட பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டிருந்தது. தன் தாத்தா தங்கியிருந்த சிறிய பங்களாவை நோக்கி அவன் அமைதியாக சென்றான். எல்லா இடங்களிலும் தேடியும் அவன் கிடைக்கவில்லை. அவனுடைய தாத்தா பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார். ஏன் அவர் வீட்டில் குணமடையவில்லை? இரண்டாவது பெரியப்பா அவரை தனியார் பராமரிப்பு மையத்திற்கு மாற்றிவிட்டாரா? அவரை காண முடியாமல் சென்ஃபான் கிளம்ப தயாரானான். ஆனால் இறங்கும்போது எதிர்பாராத விதமாக ஒரு காவலரின் கவனத்தை ஈர்த்தான். சென் குடும்பத்தின் அலார சத்தம் உடனடியாக இரவில் எதிரொலித்தது. மேலும் பல காவலர்கள் அவனை நோக்கி ஓடி வந்தனர். வேறு வழியின்றி அவன் மாடிக்கு ஓடினான். அங்கு ஒரு பலமான காவலனை சந்தித்தான். எதையும் சொல்லாமல் அவனை மயக்கமடைய செய்து பக்கத்திலிருந்த விருந்தினர் அறைக்குள் நுழைந்து பால்கனி வழியாக தப்பிக்க முயன்றான். அவன் உள்ளே நுழைந்த கணம் ஒரு காற்று வீசியது. யாரோ உள்ளே இருந்தனர். அவன் வேகமாக கதவை மூடி திரும்பி பார்த்தபோது லியூ ரூவானை கண்டான். நீ இங்கே என்ன செய்கிறாய்? அவளும் அவ்வளவு அதிர்ச்சியில் இருந்தாள். இதற்கிடையில் வெளியே இருந்த காவலர்கள் நெருங்கிக் கொண்டிருந்தனர். எதையும் விளக்காமல் சென்ஃபான் உடனடியாக குளியலறைக்குள் ஒளிந்து கொண்டான். கதவு மூடியதும் யாரோ அறையின் கதவை தட்டினர். அவன் கதவின் பிடியை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கவனமாக கேட்டான். யாரையாவது பார்த்தாயா? லியூ ரூவான் அமைதியாக பதிலளித்தாள். இல்லை. காவலர்கள் சென்றுவிட்டனர். அதன் பிறகுதான் அவள் குளிர்ச்சியாக பேசினாள். நீ இப்போது வெளியே வரலாம். சென்ஃபான் வெளியே வந்து கிண்டலான புன்னகையுடன் கேட்டான். நான் தானே கேள்விகளை கேட்க வேண்டும்? லூ ரூவான், என் வீட்டில் என்ன செய்கிறாய்? அவள் உறைந்து போனாள். உன் வீடா? அவன் தோள்களை குலுக்கினான். அல்லது இது உன்னுடையது என்று நினைக்கிறாயா? அவன் மேசையிலிருந்த பரச்சாறு குவளையை கவனித்தான். அதை எடுத்து ஒரு மிடறு குடித்தான். அவளது கண்களை படிப்பது கடினமாக இருந்தது. சென் குடும்பத்தினர் உன்னை அடையாளம் காண்பதாக தெரியவில்லை. சென்ஃபான் காலி குவளையை கீழே வைத்தான். அவர்கள் காலப்போக்கில் கண்டுகொள்வார்கள். அவன் மேலதிக விளக்கம் அளிக்க மெனக்கெடவில்லை. அவன் படுக்கையை நோக்கி திரும்பியபோது காயம்பட்டது போல அவனது கால்கள் திடீரென தளர்ந்தன. லூ ரூவான் அவனை தாங்க விரைந்து வந்தாள். அவன் நிமிர்ந்து பார்த்தபோது அவனது முகம் இயல்பிற்கு மாறாக சிவந்திருந்தது. வெப்பமாக இருக்கிறது. அந்த நொடியில் லூ ரூவானின் உடல் விரைத்தது. அவளது கண்கள் அவன் குடித்த பழச்சாற்றின் மீது நிலைத்தன. தொலைந்தது. அந்த பாவி பானத்தில் போதை மருந்து கலந்திருக்கிறான். மிகவும் வெப்பமாக இருக்கிறது. உணர்வே மோசமாக உள்ளது. சென்ஃபான் உணர்வின்றி தன் சட்டையை கிழித்தான். போதை மருந்தின் அதீத விளைவால் அவனது சுயக்கட்டுப்பாட்டின் கடைசி துளியும் மறைந்தது. விடியற்காலையில் சென்ஃபான் மெதுவாக கண்களை திறந்தான். லூ ரூவான் அவன் அருகில் படுத்திருந்தாள். அவளது இமைகள் துடிக்கத் தொடங்கின. அவள் விழித்துக்கொள்ளப் போகிறாள் என்பதை உணர்ந்த சென்ஃபான் மின்னல் வேகத்தில் பல்லை கடித்தான். அவன் கையின் ஓரம் கொண்டு அவளது கழுத்தின் பின்புறம் தாக்கினான். லூ ரூவான் கண்களை திறந்த அதே வேளையில் மீண்டும் மயக்கமடைந்தாள். சென்ஃபான் விரைவாக அறையை விட்டு வெளியேறினான். சிறிது நேரத்திற்கு பிறகு லூ ரூவான் விழித்துக் கொண்டாள். அவள் வலித்த தன் கழுத்தின் பின்புறத்தை தேய்த்தாள். அவளது கண்களில் ஆபத்தான மின்னல் வெட்டியது. அந்த பாவி என்னுடன் உறவு வைத்துவிட்டு என்னையே மயக்கமடைய செய்துவிட்டான். தொலைபேசி அடுத்தடுத்து இருமுறை ஒலித்தது. அது சென்ஃபானிடமிருந்து வந்த குறுஞ்செய்தி. லூ ரூவான் அதை திறந்தாள். அதில் இருந்ததை பார்த்த நொடியே அவளது முகம் பனிக்கட்டி போல குளிர்ந்தது. அவன் அவளுக்கு 9.90 அனுப்பி ஒரு நட்சத்திரம் மோசமான சேவை என்று குறிப்பிட்டிருந்தான். அந்த அபத்தமான தொகையை பார்த்ததும் அவளது உடல் முழுவதும் உறைபனி போன்ற ஆவேசம் வெளிப்பட்டது. அந்த பாவி என்னை என்னவென்று நினைக்கிறான்? மேலும் அந்த ஒரு நட்சத்திர மதிப்பீடு அவள் சந்தித்த மிகப்பெரிய அவமானம். சென்ஃபான், நான் உன்னை பிடிபடாமல் இருக்க பிரார்த்தனை செய். அந்த போதை மருந்து கலந்த பரச்சாறு நினைவிருக்கிறதா? அவளது கண்களில் கொலைவெறி மின்னியது. அப்படியானால் அவர்கள் எனக்கு எதிராக செயல்பட துணிந்துவிட்டார்கள். மிகவும் நல்லது. சென்ஃபான் நகரின் புறநகரில் இருந்த முதியோர் இல்லத்திற்கு சென்றான். தன் தாத்தா அங்கு ரகசியமாக சிறை வைக்கப்பட்டிருப்பதை அவன் கண்டறிந்திருந்தான். மருத்துவமனை அறைக்குள் சென் யூவின் குளிர்ந்த குரல் எதிரொலித்தது.
அவன் அந்த முதியவரின் கையை பிடித்து கட்டாயப்படுத்தி ஆவணங்களில் கைரேகையை பெற்றான். இவை இருந்தால் ஜினுவாவும் நானும் திருமணம் செய்து கொண்டதும் சென் குடும்பத்தின் முழு வாரிசு நானே. உணர்வற்ற நிலையில் இருக்கும் தன் தாத்தாவை பார்த்து சென் யூ ஏளனமாகச் சிரித்தான். தாத்தா, நீங்கள் தொடக்கத்திலிருந்தே என் தந்தையை வாரிசாக தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக நீங்கள் சென் லீயை ஆதரித்தீர்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதையும் உழைத்து என்ன பயன்? இறுதியில் அவர் எங்கள் கையாலேயே இறந்து போனார். யாராவது பழி சொல்ல வேண்டுமென்றால் அது நீங்கள்தான். அவர் சென் குடும்பத்தை ஆள வேண்டும் என்று நினைத்தது மட்டுமின்றி ஷினுய் சகோதரியையும் அவருக்கு மனம் முடிக்க ஏற்பாடு செய்தீர்கள். நான் அதை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை. வாசலுக்கு வெளியே சென்ஃபோனின் உடல் முழுவதும் பனிக்கட்டி போல குளிர்ந்தது. அவர் கண்களிலிருந்து எல்லையற்ற கொலைவெறி பொங்கியது. சிறிது நேரம் கழித்து சென் யூபோன் பேசிக்கொண்டே வெளியே வந்தான். வழக்கறிஞர் வந்துவிட்டார். நல்லது, நான் உடனே அங்கேயே வருகிறேன். சென்ஃபோன் அவன் செல்வதை பார்த்தான். இன்னும் 3 நாட்களில் அவன் பார்வை கத்தியைப் போல கூர்மையாக இருந்தது. அவர்களின் திருமணத்திற்கு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு பரிசை அவர் தருவார். அவன் உடனடியாக மருத்துவமனைக்குள் நுழைந்தான். ஒரு காலத்தில் வலிமையாக இருந்த தாத்தா இப்போது எலும்புக்கூடு போல தெரிந்தார. அவர் முகம் வெளுத்து எப்போது வேண்டுமானாலும் அணையக்கூடிய விளக்கு போல இருந்தது. சென்ஃபோன் அவர் நாடி துடிப்பை பார்த்தான். அவன் சந்தேகம் உடனடியாக உறுதியானது. தாத்தாவிற்கு பக்கவாதம் ஏற்படவே இல்லை. அவர் விஷம் அருந்த வைக்கப்பட்டிருந்தார். சென்ரெண்டே, நீ ஒரு அயோக்கியன். சொந்த தந்தையையே விஷம் வைத்து துடித்த அவனை நினைத்து தன் கோபத்தை அடக்கினான். சென்ஃபோன் உடனடியாக சூ யுடுவிற்கு மெசேஜ் அனுப்பி மீட்பு பணிகளை ஏற்பாடு செய்தான். பின் தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு மாத்திரையை எடுத்து மெதுவாக தாத்தாவின் வாயில் வைத்தான். அன்று இரவு சூ யுடுவின் ஏற்பாட்டால் அந்த தளத்தில் இருந்த அனைத்து ஊழியர்களும் ரகசியமாக சென்ஃபோனின் ஆட்களால் மாற்றப்பட்டனர். அவன் வேண்டுமென்றே ஹார்ட் மானிட்டரை சேதப்படுத்தி தாத்தாவின் நிலைமை திடீரென மோசமானதாக காட்டினான். அந்த முதியவர் அவசரமாக அறுவை சிகிச்சை அறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். திட்டம் மிகவும் எளிமையானது. அறுவை சிகிச்சை அறையின் பின்வாசல் வழியாக தப்பிப்பது. ஆனால் அவர்கள் கிளம்பும் போது பாதுகாவலர்கள் ஏதோ தவறு என்பதை உணர்ந்து உள்ளே புகுந்தனர். தாத்தாவிற்கு ஆபத்து ஏற்படக்கூடாது என்பதற்காக சென்ஃபோன் சூ யுடுவிடம் அவரை முதலில் அழைத்துச் செல்லச் சொன்னான். அவர்களை காப்பாற்ற அவன் அங்கேயே தங்கினான். இருப்பினும் அந்த பாதுகாவலர்கள் அனைவரும் சிறந்த போர்வீரர்கள். அவர்களிடம் துப்பாக்கிகளும் இருந்தன. போரின் போது துப்பாக்கிச் சூட்டிலிருந்து தப்பிய சென்ஃபோன் மீது குண்டுகள் லேசாக தவறின. அவன் சாலையோரத்தில் நின்ற காரை நோக்கி ஓடினான். சரியாக அந்த நேரத்தில் ஒரு புகாட்டி கார் அதிவேகமாக வந்து நின்றது. சரியான திருப்பத்துடன் அது அவன் அருகிலேயே வந்து நின்றது. அதன் குண்டு துளைக்காத உடல் உடனடியாக துப்பாக்கிச் சூட்டை தடுத்தது. சூ யுடு திரும்பி வந்துவிட்டதாக நினைத்து சென்ஃபோன் உடனடியாக கதவை திறந்து உள்ளே குதித்தான். அந்த பாவிங்க விடமாட்டாங்க. அவன் பாதியிலேயே நிறுத்தினான். ஸ்டியரிங்கில் இருந்த பெண் லியூ ருவான். அவள் வேகத்தை அதிகரித்தாள். புகாட்டி அம்பு போல முன்னோக்கிச் சீறியது. துரத்தி வந்த மெய்காப்பாளர்களை முழுமையாக கழற்றிவிட்ட பிறகே அவள் அவனை பார்த்தாள். அது நான் இல்லை என்றால் வேறு யார் என்று நினைத்தாய்? சென்ஃபான் தன் மூக்கை தேய்த்து கொண்டான். பதில் சொல்வதற்கு பதிலாக நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டான். சாலையை பார்த்தபடி லியூ ருவான் தீவிரமாகச் சொன்னாள். நான் உன்னை அழைத்துச் செல்லவே வந்தேன் என்று சொன்னால் என்ன செய்வாய்? நீ என்னை நம்புவாயா? சென்ஃபான் உடனடியாக தன் புருவத்தை உயர்த்தினான். எனது உண்மையான பெயர் சென்லி என்பது உனக்கு எப்படி தெரியும்? வெளிநாட்டில் தன் அடையாளத்தை மறைக்க அவன் எப்போதும் சென்ஃபான் என்ற பெயரையே பயன்படுத்தினான். ஆனாலும் அவளுக்கு எல்லாம் தெரிந்திருந்தது. லியூ ருவான் அமைதியாக விளக்கினாள். நான் உன்னை காப்பாற்றிய நாளும் சென் குடும்பம் சென் லீயின் மரணத்தை அறிவித்த நாளும் வெகு தொலைவில் இல்லை. நேற்று இரவு நீ சொன்ன அனைத்தையும் சேர்த்து பார்த்தால் நீ யார் என்பதை கண்டுபிடிப்பது கடினமாக இல்லை. சென்ஃபான் தோள்களை குலுக்கினான். அவள் ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டதால் இனி நடிப்பதில் அர்த்தமில்லை. வாழ்த்துகள், நீ சரியாக கணித்துவிட்டாய். நான் தான் சென்லி. அவனை பார்த்தபடி அவள் மெதுவாக கேட்டாள். உனக்கு எப்போது நினைவாற்றல் திரும்பியது? அவன் கண்கள் உடனடியாக குளிர்ந்தன. நீ என்னை கீழே தள்ளிய அந்த நாள். அவன் கசப்பாகச் சிரித்தான். யோசித்து பார்த்தால் நான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீ இவ்வளவு இதயமற்றவளாக இருந்திருக்காவிட்டால் எனக்கு நினைவாற்றல் திரும்பியிருக்காது. லியூ ருவானின் முகம் உடனடியாக கருத்தது. சென்ஃபான், நீ என்னிடம் இப்படித்தான் பேச வேண்டுமா? அவன் யோசிக்காமல் பதில் அளித்தான். முன்னாள் மனைவியிடம் நல்லபடியாக பேச எனக்கு எந்த காரணமும் தெரியவில்லை. கோபம் உடனடியாக அவள் கண்களை நிரப்பியது. அவள் திடீரென பிரேக் போட்டு காரை ஓரமாக நிறுத்தினாள். சென்ஃபான், நான் நினைக்கும் போதெல்லாம் விவாகரத்து விண்ணப்பத்தை ரத்து செய்ய முடியும். அவனது பாவனை உடனடியாக மாறியது. லியூ ருவான், வரம்பு மீறாதே. நீதான் விவாகரத்து வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாய். இப்போது அதை திரும்பப் பெறுகிறாயா? என்னை நீ என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? அவள் சீட்டில் சாய்ந்து கொண்டு சாதாரணமாக அமர்ந்தாள். நீ என்னுடன் உறவு கொண்டாய். நீ பொறுப்பேற்கப் போவதில்லையா? சென்ஃபான் உரக்கச் சிரித்தான். நான் உனக்கு ஏற்கனவே பணம் கொடுத்துவிட்டேனே. அது வெறும் 9.90 தான். உனக்கு அது வேண்டுமா? ஆனால் பணம்தான். லியூ ருவானின் முகம் சட்டென மாறியது. இந்த துணிச்சலான மனிதன். அவள் அவனை தோள்களில் பிடித்து இறுக்கமாக சீட்டில் அழுத்திக் கொண்டாள்.
உன்னை நான் என்னவாக கருதுகிறேன் என்று நினைக்கிறாய்? திடீரென சென்ஃபானின் இடது தோளில் கடுமையான வலி ஏற்பட்டது. அவன் வலியால் மூச்சை இழுத்தான். லியூ ருவான் உறைந்து போனாள். அவள் கையில் திடீரென ஈரப்பதம் பட்டது. கீழே பார்த்தாள். அது இரத்தத்தால் நனைந்திருந்தது. உனக்கு காயம் பட்டிருக்கிறது. அவள் இதயம் சட்டென துடித்தது. அவள் குரலில் கவலை தெரிந்தது. சென்ஃபான் அவள் கையை தட்டிவிட்டான். ஒன்றுமில்லை, ஒரு சிறு கீறல் தான். டோட்டா என்னை லேசாக உரசித்தான் சென்றது. இதற்காக கவலைப்பட தேவையில்லை. இவ்வளவு ரத்தம் கொட்டுகிறது, இதை வெறும் சிராய்ப்பு என்கிறாயா? பதற்றமும் கவலையும் அடைந்த அவள் உடனடியாக காரை மருத்துவமனைக்கு திருப்பினாள். மருத்துவமனை வேண்டாம், இதை நானே பார்த்துக் கொள்கிறேன். சிறிது நேரத்தில் கார் ஒரு தனியார் பங்களாவிற்குள் நுழைந்தது. லியூ ருவான் உடனடியாக வேலையாட்களை பார்த்து ஒரு மருத்துவரை அழையுங்கள் என்றாள். சென்ஃபான் அவர்களை தடுத்தார். தேவையில்லை, முதலுதவி பெட்டியை கொண்டு வாருங்கள், நானே இதை குணப்படுத்திக் கொள்கிறேன். சிறிது நேரத்தில் வேலையாட்கள் அதை கொண்டு வந்தனர். சென்ஃபான் தனது தோளில் இருந்த காயத்தை வெளிப்படுத்தினார். அவர் அமைதியாக கிருமிநாசினி தடவி இரத்தப்போக்கை நிறுத்தினார். காயம் ஆழமாக இல்லை, தையல் தேவையில்லை, கொடுங்கள் என்று கூறி லியூ ருவான் அவரிடமிருந்து கட்டுத்துணியை பெற்று அவன் அருகில் அமர்ந்து கவனமாக அவனது தோளில் சுற்றினாள். கட்டு போடும்போது அவளது கண்கள் தற்செயலாக அவனது கழுத்திலும் காலர் எலும்பிலும் இருந்த சிவந்த தழும்புகள் மீது விழுந்தன. அவை நேற்று இரவு அவள் ஏற்படுத்திய அடையாளங்கள். அவளது பார்வையை உணர்ந்த சென்ஃபான் முகம் சுளித்தார். எதை உற்று பார்க்கிறாய்? சீக்கிரம் முடி. லியூ ருவானின் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. கட்டு போட்ட பிறகு அவள் அவனது சட்டையின் பொத்தான்களை கூட கவனமாக போட்டுவிட்டாள். பின் அவள் திடீரென்று, சென்ஃபான், நாம் விவாகரத்து செய்ய வேண்டாம் என்றாள். சென்ஃபான் உறைந்து போனார். அவள் விளையாடுகிறாளா? ஆனால் அவள் அவனை மிகவும் தீவிரமாக பார்த்தாள். நேற்று இரவு நாம் ஒன்றாக இருந்தோம், அதனால் நீ இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். சென்ஃபான் ஏளனமாகச் சிரித்தார். என்னை காப்பாற்றும்படி நான் உன்னிடம் கேட்கவில்லை, நீயாகவே உன்னை தடுத்துக் கொள்ள முடியாமல் செய்துவிட்டாய். அவர் பேசிக்கொண்டே தனது போனை எடுத்து சோபாவின் மீது வைத்து, சரி, உனக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்டார். லியூ ருவானின் முகம் உடனடியாக கருத்தது. அவர் விலையை உயர்த்திக் கொண்டே போனார். 50,000, 1,00,000, 2,00,000. அவளது கோபத்தை பார்த்த அவர் வேண்டுமென்றே காலை மேல் கால் போட்டு அமர்ந்தார். தலைநகரிலேயே மிகவும் விலையுயர்ந்த துணைக்கு ஒரு இரவுக்கு 1,00,000க்கு மேல் ஆகாது. 2,00,000 இன்னும் போதவில்லையா? லியூ ருவானின் நெற்றியில் நரம்புகள் புடைத்தன. அவளை ஒரு விலைமாதுவோடு அவர் ஒப்பிடுவார் என்று அவள் நினைக்கவே இல்லை. பிறகு அவர் அவளது மனதை நோகடிக்கும் விஷயத்தை பேசினார். அப்புறம் உன்னுடைய அந்த வெள்ளை நிலவு காதலர் என்னவானார்? நாம் விவாகரத்து செய்யாவிட்டால் அவனை என்ன செய்யப் போகிறாய்? மனைவியை வீட்டிலும் உண்மையான காதலனை வெளியிலும் வைத்துக் கொள்ள திட்டமா? ஒவ்வொரு வார்த்தையும் அவளை கத்தியால் குத்துவது போல இருந்தது. அவளது முகம் வெளிரி போனது. பின் அவள் திடீரென ஒரு குண்டை தூக்கி போட்டாள். முந்தைய தகவல் தவறு. யாங்கியை நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. சென்ஃபானின் முகத்தில் இருந்த புன்னகை உடனடியாக மறைந்தது. அப்படியா விஷயம்? தனது முதல் காதலனை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதற்காகத்தான் அவள் விவாகரத்தை தடுத்திருக்கிறாள். சென்ஃபான் சட்டென்று எழுந்து நின்றார். அவனது கண்களில் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. லியூ ருவான், நான் உனக்கு தேவைப்படும்போது அழைக்கும், பிடிக்காதபோது தூக்கி எறியும் ஒரு வளர்ப்பு நாய் இல்லை. நான் அப்படி சொல்லவில்லை. பிறகு எதைத்தான் சொல்கிறாய்? சென்ஃபான் விவாதிக்கத் தொடங்கிய அதே சமயம் திடீரென அவனது போன் ஒலித்தது. அது சூ யூ விடமிருந்து வந்தது. அவன் லியூ ருவானை பலவந்தமாக தள்ளிவிட்டான். அழைப்பை ஏற்றதும் அவளது பதற்றமான குரல் கேட்டது. சியாவ், ஏதோ நடந்துவிட்டது. தாத்தாவை கடத்திச் சென்று விட்டார்கள். திடுக். சென்ஃபானின் மனம் செயலிழந்து போனது. அவனது தாத்தா கடத்தப்பட்டிருந்தார். சூ யூவிடமிருந்து அவரை பிரித்துச் சென்றவர்கள் சாதாரண எதிரிகள் அல்ல. விமான நிலையத்தை அடைந்தபோது தாத்தாவை ஏற்றிச் சென்ற ஆம்புலன்ஸ் பாதியில் மாற்றப்பட்டிருந்தது தெரிந்தது. உடனடியாக விசாரணை செய்த சென்ஃபான் கவலையில் துடித்தான். ஆனால் அவன் பேசி முடிக்கும் முன்பே லியூ ருவான் அவனது கையிலிருந்து போனை பறித்து கொண்டாள். அதை பிடித்தபடி அவள் நிதானமாக, இனி விசாரிக்க தேவையில்லை என்றாள். பின் அவன் கண்களை நேராக பார்த்து, ஒவ்வொரு வார்த்தையாகச் சொல்கிறேன், நான் தான் தாத்தாவை அழைத்து வரச் சொன்னேன். அவர் ஏற்கனவே தலைநகர் செல்லும் விமானத்தில் இருக்கிறார். இரட்டை மேற்கோள்குறி. சென்ஃபான் உறைந்து போனான். மறுநொடியே அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. மேஜையிலிருந்த கோப்பையை எடுத்து அவள் மீது வீச முயன்றான். லியூ, என் தாத்தாவை வைத்து என்ன செய்யப் போகிறாய்? வேகமாகச் செயல்பட்டதால் அவனது தோள்பட்டை காயம் மீண்டும் திறந்து கொண்டது. வலியில் அவன் பெருமூச்சு விட்டான். லியூ ருவான் லாவகமாக கோப்பையை தவிர்த்து விட்டாள். அவன் வலியால் துடிப்பதைக் கண்டு அவனை அமர வைக்க அவள் தானாகவே முன்வந்தாள். அதற்கு பதிலாக அவன் அவளது சட்டையை பிடித்து எச்சரிக்கும் குரலில் கத்தினான். லியூ ருவான், என் தாத்தாவை நீ ஒரு துரும்பை கொண்டு தொட்டால் கூட உன்னை மன்னிக்க மாட்டேன். அவள் கோபப்படவில்லை. மாறாக புன்னகைத்தாள். கவலைப்படாதே, உன் தாத்தா எனக்கும் தாத்தாதான். நான் அவரை ஏன் காயப்படுத்தப் போகிறேன்? தலைநகரின் சிறந்த மருத்துவக் குழுவை நான் ஏற்பாடு செய்துள்ளேன். அவருக்கு மிகச்சிறந்த சிகிச்சை கிடைக்கும். இரட்டை மேற்கோள்குறி. சென்ஃபான் கைகளை இறுக்கிக் கொண்டான். அவளை கோபத்துடன் முறைத்து, லியூ ருவான், நீ என்னதான் செய்ய நினைக்கிறாய் என்று உருமினான். அவள் உதட்டிலிருந்த புன்னகை இன்னும் குறும்பாக மாறியது. எனக்கு விவாகரத்து வேண்டாம் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேனே.
அந்த நொடி சென்ஃபானுக்கு எல்லாம் புரிந்தது. அவன் ஒருமுறை வெளியேறிவிட்டால் மீண்டும் வரமாட்டான் என்பதை அவள் யூகித்து விட்டாள். அதனால் தாத்தாவை பயன்படுத்தி அவனை தடுத்து நிறுத்தினாள். மானம் கெட்டவளே! அவன் உடல் கோபத்தில் நடுங்கியது. பற்களை கடித்துக்கொண்டு வார்த்தைகளை வெளிப்படுத்தினான். காதலை யாரையும் வற்புறுத்தி பெற முடியாது. அவள் அமைதியாக அவனை பார்த்தாள். அவள் தொனியில் விவாதத்திற்கு இடமே இல்லை. அது மகிழ்ச்சியை தருமா இல்லையா என்பதை முயற்சி செய்து பார்த்தால்தான் தெரியும். சென்ஃபான் அதிர்ச்சியில் உறைந்து போனான். இந்த பெண் எப்படி இவ்வளவு வெட்கமில்லாமல் இருக்க முடியும்? மீண்டும் அவனுக்குள் அருவருப்பு ஏற்பட்டது. சரி, உனக்கு விவாகரத்து வேண்டாம் என்றால் வேண்டாம். இருவருமே ஒருவரை ஒருவர் துன்புறுத்திக் கொண்டே இருப்போம். யாருக்கு யாரு பயம்? உன் ஆர்வம் எவ்வளவு காலம் நீடிக்கிறது என்று நானும் பார்க்கிறேன். அவள் விளையாட நினைத்தால் அவனும் கடைசி வரை விளையாடத் தயார். அவளை பார்த்து அவன் தனது நிபந்தனையை கூறினான். என் தாத்தாவுக்கு நாள்பட்ட நச்சு பாதிப்பு இருக்கிறது. அவருக்கு சிகிச்சை அளிக்க சிறந்த மருத்துவர்களை நீ தேட வேண்டும். லியூருவான் திகைத்து போனாள். நாள்பட்ட நச்சு பாதிப்பா? சென் குடும்பத்தினர் தாத்தாவிற்கு பக்கவாதம் ஏற்பட்டு படுக்கையில் இருப்பதாக மட்டுமே அவள் அறிந்திருந்தாள். சென்ஃபான் குளிர்ச்சியாகச் சொன்னான். லியூருவான், கவனமாக கேள். என் தாத்தாவுக்கு ஏதேனும் நேர்ந்தால் நான் உன்னை சும்மா விடமாட்டேன். அவள் உடனடியாக அவன் கையை பற்றிக் கொண்டாள். அவள் கண்களில் தீவிரமான பார்வை மின்னியது. கவலைப்படாதே, நான் சிறந்த மருத்துவர்களுக்கு ஏற்பாடு செய்கிறேன். பிறகு திடீரென அவள் கேட்டாள், உனக்கு பசிக்கிறதா? நீ என்ன சாப்பிட விரும்புகிறாய்? இரட்டை மேற்கோள் குறி. எது வேண்டுமானாலும் என்று அவன் சாதாரணமாக பதிலளித்தான். அதே சமயம் அவன் ரகசியமாக தனது இடத்தை சூ யுடுவிற்கு அனுப்பி தன்னை வந்து அழைத்துச் செல்லுமாறு கூறினான். லியூருவான் பணிப்பெண்களிடம் 2 கிண்ணம் கஞ்சி மற்றும் சில துணுக்கு உணவுகளை தயார் செய்யுங்கள் என்று உத்தரவிட்டாள். அவர்கள் சாப்பிடும்போது சென்ஃபானின் இதயத்தை அதிர வைக்கும் கேள்வியை அவள் கேட்டாள். சென்ஃபான், 2 ஆண்டுகளுக்கு முன் நீ மலையிலிருந்து விழுந்தது சென் குடும்பத்தினருடன் ஏதேனும் சம்பந்தப்பட்டதா? ஒருவேளை இருக்கலாம். அவன் கண்கள் லேசாக மின்னின. அவன் தெளிவற்ற பதிலை மட்டுமே கொடுத்தான். லியூருவான் மேலும் கேட்கவில்லை. ஆனால் அவளது முகம் சட்டென இருண்டது. அவள் எதையோ உணர்ந்து கொண்டதாக தெரிந்தது. சென்ஃபானின் மறைவுக்கு பிறகு சென் குடும்பத்தின் சொத்துரிமை அனைத்தும் 2வது மாமா சென் ரெண்டாவின் கைகளுக்கு சென்றிருந்தது. அவனுக்கு உணவு பரிமாறும்போது அவள் திடீரென சொன்னாள், உனக்கு பழிவாங்க வேண்டும் என்றால் நான் உதவுகிறேன். சென்ஃபான் தலையை அசைத்தான். இது சிறிய விஷயம்தான். எனக்கு உன் உதவி தேவையில்லை. அவன் அவளிடம் எதற்கும் கடன்பட விரும்பவில்லை. அதுமட்டுமல்லாமல் பழிவாங்குவதை அவன் எப்போதும் தனிப்பட்ட முறையிலேயே கையாள்வான். உனக்கு எப்போது என்ன தேவை என்றாலும் என்னிடம் சொல். அதற்கு அவன் முனகலாக பதிலளித்தான். ஆனால் அவன் ஏற்கனவே வேறு திட்டங்களை வைத்திருந்தான். சூ யுடு விரைவாகச் செயல்பட்டாள். சென்ஃபான் சாப்பிட்டு முடித்த நேரத்தில் அவள் வந்து சேர்ந்தாள். இருப்பினும் லியூருவான் அவனை விடப்போவதில்லை. சென்ஃபான், நமக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து ஆகாதவரை நாம் சட்டப்படி கணவன் மனைவிதான். கட்டிலில் அமர்ந்திருந்த சென்ஃபான் கிண்டலான புன்னகையுடன் உதட்டைச் சுளித்தான். அப்படியென்றால் தனது கடந்த கால அனுபவத்தின்படி ஒரு தம்பதிகள் செய்ய வேண்டியதை நாமும் செய்தால் என்ன? அவர் எவ்வளவு ஆர்வமாக நடந்து கொண்டாரோ அவ்வளவுக்கவ்வளவு அவள் அருவருப்படைந்தாள். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அவள் அவரை உடனடியாக கட்டிலில் தள்ளி அவரது கைகளுக்கு இடையே தன்னை நிலைநிறுத்திக் கொண்டாள். காத்திருக்க தேவையில்லை. உங்களுக்கு வேண்டுமென்றால் இப்போதே நான் அதை நிறைவேற்றுகிறேன். சென்ஃபான் உடனடியாக பேச்சற்று போனான். அவன் அவசரமாக பின்வாங்கினான். பொறுங்கள், என் முதுகு வலி இன்னும் குறையவில்லை.